ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய், எல்லா பக்தர்களுக்கும் ஜெய். ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது காண்டத்துல 13வது அத்தியாயத்துல திருராடனின் துறவு 48வது சுலோகம். மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். ஹரே கிருஷ்ணா. தத்திதம் பகவான் ராஜன் ஏக ஆத்மானாம் சம்திருக் அந்தரோ நந்தரோபாதி வஷ்ய தம்மா மேயாருத. அன்பான கிருஷ்ண பக்தி அன்புறளுக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 48 மொழிபெயர்ப்பு. எனவே அரசே, இரண்டற்ற ஒருவரும் வெவ்வேறு சக்திகளின் வாயிலாக உள்ளும் புறமும் விளங்குவருமான பரபுருஷரை மட்டுமே நோக்க வேண்டும். பொருளுரை: பரபுருஷ பகவான் இரண்டற்ற ஒருவராவார். ஆனால் வெவ்வேறு சக்திகளின் வாயிலாக அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். இயற்கையாகவே அவர் ஆனந்தமயமானவர் என்பதே இதற்கு காரணம். ஜீவராசிகளும் கூட தன்மையின் பகவானுக்கு ஒப்பான அவரது நடுத்தர சகாக்களே ஆவர். பகவானுடைய அந்தரங்கம் மற்றும் பகிரங்க சக்திகளின் உள்ளும் புறமும் எண்ணற்ற ஜீவராசிகள் உள்ளனர். ஆன்மீக உலகம் பகவான் அந்தரங்க சக்தியால் ஆனது என்பதால் அச்சக்திக்குள் உள்ள ஜீவராசிகள் பகவானோடு தன்மையில் ஒன்றுபட்டவர்களாகவும் பகிரங்க சக்தியின் களங்கம் இல்லாதவர்களாகவும் இருக்கின்றனர். ஜீவராசி தன்மையில் பகவானோடு ஒன்றுபட்டவன் என்றாலும் ஜட உலக களங்கத்தினால் அவன் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றான். இத்தகைய அனுபவங்கள் நிலையற்றவையாகும். இதுவே ஆத்மாவை பாதிப்பதில்லை. இத்தகைய நிலையற்ற இன்ப துன்பங்களின் உணர்வு பகவானின் குணங்கள் தன்னிடமும் உள்ளன என்பதை மறப்பதால் மட்டுமே ஏற்படுவதாகும். இதயவாசியான பரமாத்மாவாக உள்ளே இருந்து கொண்டு ஜீவராசியின் இழிவடைந்த நிலையை அவர் திருத்துகின்றார். மேலும் ஆத்மீக குரு மற்றும் வேத நூல்கள் ஆகிய தோற்றங்களின் வெளியே இருந்து வேண்டும் இன்பம் துன்பங்களை கண்டு கலங்கி விடக்கூடாது. மாறாக வீழ்வாத்மாக்களை திருத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் பகவானின் புறச்செயல்களில் அவருக்கு உதவியாக இருக்க முயல வேண்டும். சொந்த நன்மைக்காகவோ சில பகுதிய லாபத்துக்காகவோ அல்லது வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதற்காகவோ ஓர் ஆன்மீக குருவாக ஆகக்கூடாது. பரமபுருஷரன் ஒத்துழைப்பதற்காக அவரை நோக்கும் தகுதியுள்ள ஆன்மீக குருமார்கள் உண்மையில் பகவானுடன் தன்மையில் ஒன்றுபட்டவர்களாக உள்ளனர். ஆனால் அவரை மறுத்திருப்பவர்கள் இதற்கு நேர்மாறாக உள்ளனர். எனவே பேரளவையான இன்ப துன்பங்களினால் கலக்கம் அடையாமல் எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பகவான் அவதரித்திருக்கின்றாரோ அதற்கு உதவுவதற்காக பகவானை நோக்கி மட்டுமே திரும்ப வேண்டும் என்று நாரதர் கிருஷ்ண மகாராசனுக்கு அறிவுரை கூறினார். அதுதான் அவரது முக்கிய கடமையாகும். எனவே அரசர் இரண்டற்ற ஒருவரும் வெவ்வேறு சக்திகளின் வாயிலாக உள்ளும் புறமும் விளங்குவோருமான பரமபுருஷரை மட்டுமே நோக்க வேண்டும். யார் சொல்லி கொண்டிருக்கிறார்? நாரதர் இவருக்கு அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கிறார் உதிஷ்ண மகாராஜாக்கு. அப்ப பரமபுருஷ பகவான் இரண்டற்ற ஒருவராவார். ஆனால் வெவ்வேறு சக்திகளின் வாயிலாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். வேறு சக்திகள் மூலம் தம்மை வேறு விதமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் இரண்டற்ற ஒருவராக பகவான் எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் அவர் ஒருவர் தான். அப்ப இயற்கையாகவே அவர் ஆனந்தமயமானவர் என்பதே இதற்கு காரணமாகும்.
ஜீவராசிகளும் கூட தன்மையில் பகவானுக்கு ஒப்பானவர் தான். நாங்களும் எல்லாமே பகவான் தன்மை தான் எங்களுக்கு இருக்குது. அவர் நித்தியமானவர், ஆனந்தமானவர் பகவான். நாங்களும் ஆனந்தமானவர். ஆனா நாங்க வேற ரூட்டை பிடிச்சு கொண்டு போறோம். அதால ஆனந்தத்தை இன்பத்தை துளைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்கு, ஒப்பானது. அவர் அது நடுத்தர சாகாக்களே அவர். 3 சக்தி இருக்குல்ல, அந்தரங்க சக்தி, நடுத்தர சக்தி, பகிரங்க சக்தி. பகவான் அந்தரங்க சக்தி, நாங்கள் நடுத்தர சக்தி. அப்ப எங்களுக்கும் பகவான் தன்மையில் எங்களுக்கு இருக்கு. உள்ளும் புறமும் எண்ணற்ற ஜீவராசிகள் உள்ளனர். ஆன்மீக உலகம் பகவானின் அந்தரங்க சக்தியினால் ஆனது என்பதால் அச்சக்திக்குள் ஜீவராசிகள் பகவானோடு தன்மையில் ஒன்றுபட்டவர்களாகவும் பகிரங்க சக்தியின் களங்கம் இல்லாதவர்களாகவும் இருக்கின்றனர். பாருங்க, அப்ப இந்த ஜீவராசிகள் எல்லாம் ஆன்மீக சக்தி இதுக்குள்ளதான் நாங்கள் அந்த தன்மை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு எந்த களங்கமுமே இல்லை. ஜீவராசி தன்மையில் பகவானோடு ஒன்றுபட்டவன் என்றாலும் பாருங்க, ஒன்றுபட்டவன் என்றாலும் ஜட உலக களங்கத்தினால் அவன் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். உண்மையில நாங்கள் இன்ப துன்பம் அனுபவிக்க வேண்டியவர்கள் இல்லை. நாங்களும் அந்தரங்க சக்தியின் பகவான் தன்மையிலோடு ஒன்றுபட்டவ. ஆனா பகிரங்க சக்தியாலே எங்களுக்கு எந்த களங்கவுமே இல்லை. என்ன இங்க எங்களை களங்கப்படுத்துது? இந்த முக்குணங்களுக்கு ஆப்பிட்டதால நாங்களும் களங்கப்பட்டு போயிருக்கிறோம். அப்ப அதாலதான் என்னத்தை அனுபவிக்கிறோம்? இன்ப துன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இத்தகைய அனுபவங்கள் நிலையற்றவை ஆகும். இவை ஆத்மாவை பாதிப்பதில்லை. இந்த இன்பமோ துன்பமோ இது நிலையானதும் இல்லை, இது ஆத்மாவை பாதிக்கிறதும் இல்லை. அது என்னத்தை பாதிக்குது? இந்த உடலைத்தான் பாதிக்குது. இத்தகைய நிலையற்ற இன்ப துன்பங்களின் உணர்வு பகவானின் குணங்கள் தன்னிடமும் உள்ளன என்பதை மறப்பதால் மட்டுமே ஏற்படுவது ஆகும். பகவானின் குணங்கள் எங்கள்கிட்ட இருக்கின்றதே நாங்க மறந்து போறோம். மறந்து போய் நேரம் நான் தான் கடவுளண்டே நாங்க சொல்லிவிட்டுருவோம் இல்லையா? இதுவும் கூட இந்த மாயேண்ட பகிரங்க சக்தியின் இந்த முக்குணங்களினாலதான் இது எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. மேலும் ஆன்மீக குரு மற்றும் இருந்து கொண்டு பாரம்பரம் மறப்பதால் மட்டுமே ஏற்படுவதாகும். இதயவாசியான பரமாத்மாவாக உள்ளே இருந்து கொண்டு ஜீவராசியின் இழிவடைந்த நிலையை அவர் திருத்துகிறார். பகவான் உள்ளுக்கு பரமாத்மா ரூபத்துல இருக்கிறார். நாங்க இழிவு நிலையில போய்க பகவான் எங்களுக்கு திருத்துகிறார். எப்படி திருத்துகிறார்? ஒரு உதயோ இடியோ இந்த மாயையின் மூலம் எங்களுக்கு தெருபடும். அந்த துன்பங்களை அனுபவிக்கிறோம். உடம்பால வருத்தம் வருது, பிறரால தொல்லை வருது, பிற ஜீவராசிகளால தொல்லை வருது, உறவுகளால எல்லாத்தாலேயுமே தொல்லப்பட்டு அடிபட்டு உதப்பட்டுத்தான் நாங்க திருந்தவன். ஒரு புள்ள குழப்படி செய்தண்டா என்னண்டு திருத்துறோம்? அப்பா அம்மா என்னண்டு திருத்தின? அதே மாதிரிதான். அதே மாதிரி இங்க அடிக்கவே இல்லை. அடிச்சப்ப இந்த நேரம் வேற என்ன இருக்க அதுதான் இயற்கை. பகவான் என்ன விதத்துல எங்களை திருத்துறார்? இயற்கை மூலம் எங்களை திருத்துறார். ஊத்த உடுத்து திருத்துறார். அதுக்கு நாங்க திருந்த மாட்டேன்றோம். நாங்கள என்ன செய்யறது? அப்ப பகவான் என்ன செய்யறது? அப்ப பாருங்க, மேலும் ஆன்மீக குரு மற்றும் வேத நூல்கள் ஆகிய தோற்றங்களில் வெளியே இருந்து கொண்டு அவனை திருத்துகிறார். அப்படி பாருங்க, ஆன்மீக குரு மூலம் இந்த பாகவதம் பாவகீதை வேத நூல் மூலம் அறிவை கொடுபடுது. ஒரு ஆன்மீக குரு எங்களை அறிவு கண்ணை துறக்கிறார். அதன் மூலம் எங்களை திருத்துப்படுது. அது உள்ளுக்கு இருந்து வேந்தங்க என்ன வெளியில இருந்து ஒருவன் பகவானை நோக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் பாருங்க, நூல்களாகிய தோற்றங்களில் வெளியே இருந்து கொண்டு அவனை திருத்துகிறார். ஒருவன் பகவானை நோக்க வேண்டும். இன்ப துன்பங்களை கண்டு கலங்கிவிடக் கூடாது. மாறாக வீழ்ந்த ஆத்மாக்களை திருத்துவதற்காகவே மேற்கொள்ளப்படும் பகவானின் புறச்செயல்களில் அவருக்கு உதவியாக இருக்க முயல வேண்டும். இப்ப இதற்கு உதாரணமே உதாரணம் அமெரிக்காவில தான் வந்து நிற்கிறது. அங்கதான் புரோபாதா போனார். அவர் தான் அங்க போய் அதற்கு அந்த அறிவை கொடுத்தார். புத்தகம் மூலம் கொடுக்கிறார். அதற்கு இந்த மனதை எல்லாமே சுத்தமாக்கினதார். எங்கேயோ கிடந்ததுல எப்படி சுத்தமாக்கினார்? புரோபாதா தான் அந்த வெளி துப்புரமாக்கினார், வெளியே துப்புரவாக்கினார். அவர் உள்ளுக்கும் கொடுத்தார். கரிநாமத்தை உள்ளுக்கு கொடுத்தார், வெளியில சுத்தத்தை கொடுத்தார், எல்லாமே செய்தார். அப்ப சொந்த நன்மைக்காகவோ பௌதிக லாபத்திற்காகவோ அல்லது வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதற்காகவோ ஒரு ஆன்மீக குருவாக கூடாது. ஆன்மீக குரு என்னத்துக்காக ஆக முடியும்? எப்படி ஆக முடியும்? ஆன்மீக குரு ஒரு விழுந்த ஆத்மாக்களை திருத்தி அதுல உள்ளும் புறமும் தூய்மை செய்து சுத்தமாக்குறதுதான் ஆன்மீக குருவின்ற வேலை. அதை விட்டு போட்டு காசை பேசி எனக்கு இவ்வளவு காசு கிடைக்கும்ன்றதுக்காக நான் போய் அங்க இருந்து காய்ச்சா அதுல எந்த பலனும் இல்லை. அங்க திருந்துறதுக்கே வாய்ப்பில்லையே. அவற்றை நோக்கம் அப்படி இருக்குது. காசுக்காக அவர் சொல்ற சொல்லிலே எந்த பலனுமே அங்க இருக்காது. அதால அவரால் அங்க இதென்ன முடியாது. அப்ப சொந்த நன்மைக்காகவோ சில பௌதிக லாபத்திற்காகவோ அல்லது வாழ்க்கை தேவைக்காகவோ சம்பாதிப்பதற்காகவோ ஒரு ஆன்மீக குருவாக கூடாது.
பரமபுருஷருடன் ஒத்துழைப்பதற்காக அவரை நோக்கும் தகுதியுள்ள ஆன்மீக குருமார்கள் உண்மையில் பகவானுடன் தன்மையில் ஒன்றுபட்டவர்களாக உள்ளனர். ஆனால் அவரை மறந்திருப்பவர்கள் இதற்கு நேர்மாறாக உள்ளனர். எனவே பெயரளவையான இன்ப துன்பங்களினால் கலங்கமடையாமல் எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பகவான் அவதரிக்கிறாரோ அதற்கு உதவுவதற்காக பகவானை நோக்கி மட்டும் திருப்ப வேண்டும் என்று நாரதர் உதிஷ்ண மகாராஜாக்கு அறிவுரை கூறுகிறார். இன்ப துன்பங்கள்ல நீ கலங்கமடையாத பகவானுக்காக செயல்படுவோம், அதுக்காக ஒரு நல்ல ஆன்மீக குரு கிடைக்கணும். அந்த ஆன்மீக குரு எங்களை புறத்திலும் மகத்திலும் எங்களை சுத்தமாக்குறார், எங்களை ஆன்மீகத்தில முன்னேற வைக்கிறார். இப்ப உதிஷ்ண மகாராஜா திருராட்னரும் விதுரர் பெரியம்மா எல்லாரும் வீட்டை விட்டு காட்டுக்கு போட்டினே அப்ப அவியலால கவலைப்படுறார். நாரதர் இவருக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார் உதிஷ்ண மகாராஜாக்கு. 49 பிள்ளையம்மா. ஹரே கிருஷ்ணா. பதம் 49. சோயம் அத்ய மகாராஜா பகவான் பூதபாவனா காலரூபோ வதிர்னோ ஷியாம் அபவாய சரத் விஷாம். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பொறாமை கொண்டவர்களை துடைத்தொழிப்பதற்காக அனைத்தையும் விழுங்கிவிடும் காலரூபமாக இப்பொழுது பூமியில் அவர் அவதரித்துள்ளார். பொறாமை கொண்டவர்கள் கீழ்ப்படிபவர்களே இரு பிரிவினைகள் சேர்ந்த மனிதர்கள் உள்ளனர். இரண்டற்ற ஒருவரேயான பரமபுருஷர் எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை ஆவார். பொறாமை கொண்ட ஜீவராசிகளும் அவருடைய மகன்களே, ஆனால் அவர்கள் அசுரர் எனப்படுகின்றனர். மாறாக பரமபிதாவுக்கு அடங்கி நடக்கும் ஜீவராசிகள் தேவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஏனெனில் பௌதிக எண்ணங்களால் அவர்கள் களங்கமடையாதவர்களாக உள்ளனர். அசுரர்கள் பகவானிடம் மட்டுமல்லாமல் மற்றெல்லா ஜீவராசிகளிடம் கூட பொறாமை கொண்டுள்ளனர். உலகில் அரசர்களின் ஆதிக்கம் மேலோங்கும் போது பகவான் தோன்றி அவர்களை அழித்து பாண்டவர்களை போன்ற தேவர்களின் ஆட்சியை அவர் நிலைநாட்டுகின்றார். காலரூபம் என்று அவர் அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். அவர் சிறிதும் ஆபத்தானவர் அல்ல, ஆனால் அவர் நித்திய தன்மை, அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றில் உன்னத வடிவமானவர். பக்தர்களுக்கு அவரது உண்மையான ரூபம் வெளிப்படுத்தப்படுகிறது. பக்தரற்றவர்களுக்கு அவர் காலரூபமாக அசுரர்களுக்கு தோன்றுகிறார். இது காரண ரூபமாகும். பகவானின் இக்காரண ரூபம் அசுரர்களுக்கு சிறிதும் இன்பமளிக்க கூடியதல்ல. எனவே தாங்கள் பகவானால் அழிக்கப்பட மாட்டோம் என்ற பாதுகாப்பு உணர்ச்சியை ஏற்படுத்தி கொள்வதற்காக பகவானுக்கு உருவமில்லை என்று அவர்கள் நினைக்க விரும்புகின்றனர். ஹரே கிருஷ்ணா. பாருங்க, பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பொறாண்மை கொண்டவர்களை துடைத்தொழிப்பதற்காக அனைத்தையும் விழுங்கிவிடும் கால ரூபமாக இப்பொழுது பூமியில் அவதரித்துள்ளார். அவர்தான் காலம் என்று சொல்றார். அப்ப பொறாண்மை கொண்டவரை அழிக்கிறதுக்கு அந்த கால ரூபமா பகவான் வந்திருக்கிறார், இந்த பூமியிலே அவதரித்திருக்கிறார். அப்ப பொறாண்மை கொண்டவர்கள், கீழ்ப்படிபவர்கள் என இரு பிரிவுகளை சேர்ந்த மனிதர்கள் உள்ளனர். இரண்டற்ற ஒருவரேயான பரமபுருஷர் எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தையாவார். இவர் அசுரர்களுக்கும் தந்தை, தேவர்களுக்கும் தந்தை, பொறாண்மை எல்லாருக்குமே அவர் தந்தையாக இருக்கிறார். இருந்தும் அந்த பொறாண்மைப்பட்டவர்களை அழிக்கிறதுக்கு அந்த கால ரூபமா பகவான் நிற்கிறார். இந்த குருச்சேத்திரத்துல என்ன நடந்தது? அவர் நிற்கிறார், கண்ணுக்கு தெரியல, மற்ற வைக்கலாம். அவர் கால ரூபமா தான் அங்க நின்றார் அந்த இடத்துல. அப்ப பொறாண்மை கொண்ட ஜீவராசிகளும் அவருடைய மகன்களே. பாருங்க, பகவான் எல்லாருக்கும் தந்தையண்டா, பொறாண்மை கொண்டவரும் அவற்ற பிள்ளைகள் தான். அப்ப பொறாண்மை கொண்டவர் ஜீவராசிகளும் அவருடைய மகன்களே, ஆனால் அவர்கள் அசுரர்கள் என அணைக்கப்படுகின்றனர். அசுரர்கள் எனப்படுவார்கள். தேவர்கள், அசுரர்கள் ரெண்டு பிரிவினர் இருக்குன. அசுரர்கள் எப்பவுமே பொறாண்மை கொண்டபடியே தான் இருப்பின. நேரம் பிறகு பகவானே வேற வேலைக்கு. அப்ப மாறாக பரமபிதாவுக்கு அடங்கி நடக்கும் ஜீவராசிகள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். தேவர்கள் இந்த ரெண்டுமே தமக்க தங்க பிள்ளைகள் தான். அதிதி திதிதிக்கு பிறந்த பிள்ளைகள் தான் அசுரர்களும் தேவர்களும். ஏனெனில் பௌதிக எண்ணங்களால் அவர்கள் களங்கமடையாதவர்களாக உள்ளனர். அசுரர்கள் பகவானிடம் மட்டுமல்லாமல் மற்றெல்லா ஜீவராசிகளிடமும் கூட பொறாண்மை கொண்டுள்ளனர். அசுரர்களுக்கு எல்லாரிலுமே பொறாண்மை.
இப்ப பாத்தீங்கன்னா இரணியகாசிப்பு சொந்த மகன்ல பிரான்ம ராவணனுக்கு இப்ப ராமற்ற மனசிய கடத்தி கொண்டு வச்சுட்டு பிரச்சனை கடவுள்ல இல்ல எல்லா ஜீவராசிகளிலும் பொறாண்மைப்பட்டு கொண்டே இருப்பினே அசுரர்கள். உலகில் அசுரர்களின் ஆதிக்கம் மேலோங்கும் போது பகவான் தோன்றி அவர்களை அழித்து பாண்டவர்களை போன்ற தேவர்களின் ஆட்சியை அவர் நிலைநாட்டுகிறார். இப்ப வந்து இதுல நான் அது இது என்ன சொன்னேன், தேவர்களின் தாயும் அசுரற்ற தாயும். இதுல வந்து பொதுவாய் அவர் எல்லாருமே தேவர்களும் அசுரர்களும் வந்து ரெண்டா பிரிக்கிறார். இதுல பஞ்ச பாண்டவர் போன்றவர்களும் தேவர்களின் அடையாளத்துடன் அவையும் இருக்கிறேன். இப்ப அங்க வந்து குருச்சேத்திரத்திலே யாரை காக்குறார், பஞ்ச பாண்டவர்களை காக்குறார், அசுரர்களை அழிச்சு. அப்ப அவர் அழித்து தேவர்களின் ஆட்சியை அவர் அழித்து பாண்டவர்கள் போன்ற தேவரின் ஆட்சியை அவர் நிலைநாட்டுகிறார். கால ரூபமாக என்று அவர் அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். அவர் சிறிதும் ஆபத்தானவர் அல்ல. காலரூபமா வந்தா போல அவர் ஆபத்தா இருக்கிறார். யாருக்கு ஆபத்து? அசுரர்களுக்கு, பொறாண்மை கொண்டவர்களுக்கு, பக்தர்களுக்கு அல்ல. அப்ப ஆனால் அவர் நித்தியமான தன்மை, அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றின் உன்னத வடிவமாவார். சச்சித்தானந்த விக்கிரகா பகவான் ஆனந்தமானவர், அறிவுமயமானவர், நித்தியமானவர் அவர். அப்ப பக்தர்களுக்கு அவரது உண்மையான ரூபம் வெளிப்படுத்தப்படுகிறது. பக்தர்கள் தான் சச்சித்தானந்த விக்கிரகத்துல பகவானை பார்க்கினா பிரம்மா போற்றுறார். பகவானை நேரடியா பார்த்து அசுரர்கள் பகவானுக்கு கால ரூபமா தான் இருக்குமே தவிர அவருக்கு பகவான் மாதிரி தெரியாது. அசுரர்களுக்கு பக்தரற்றவர்களுக்கு அவர் கால ரூபமாக தோன்றுகிறார். இது காரண ரூபமாகும். பாருங்க, இரணிய காசிப்புக்கு முன்னால நரசிம்மரா நிக்கிற பிரகலாதனுக்கு அவர் பகவானா தெரியுற, கையெழுத்து கும்பிடுறான். பாருங்க, ரெண்டு வித்தியாசம் அங்க இருக்கு. அப்ப பகவானின் இக்காரண ரூபம் அசுரர்களுக்கு சிறிதும் இன்பம் அளிக்க கூடியது அல்ல. அசுரர்களுக்கு கடவுள் முன்னால நின்றாலும் இன்பம் அளிக்காது, பொறாண்மையோட தான் இருப்பின. சிசுபாலன் என்ன செய்தான்? இந்த நேரமே பகவானை பற்றி குறை சொல்ற, பகவான் பொறுக்கிறது 100 புல சொல்லும் மட்டும் அவர் பொறுப்பார். 100 தாண்டினா கொல்லுவேன் அவர்கிட்ட தாக்கே வாக்குறுதி கொடுத்தார். 100வது தாண்ட அவருக்கு பகவான் சக்கரது இதன்னுட்டார். எனவே தாங்கள் பகவானால் அழிக்கப்பட மாட்டோம் என்று பாதுகாப்பு உணர்ச்சியை ஏற்படுத்தி கொள்வதற்காக, பாருங்க, பகவான் முன்னுக்கு நிற்கிறார், அவரை கடவுள் என்று தெரிகிறேன். அவ என்ன நினைக்கிறா, தாங்கள் பகவானால அழிக்கப்பட மாட்டோம் என்று அதுக்காக பகவானுக்கு உருவம் இல்லையண்டே சொல்லி விட்டுறது. விளங்குதா? நாத்தியர் வந்து பகவானுக்கு உருவம் இல்லை, உருவம் இருந்தா தானே அவர் அழிப்பார். இப்ப உருவம் இல்லையன்றதை அவைய சொல்லி கதைக்கிறார். ஓகே, 50வது ஸ்லோகம் இப்ப போட போறீங்களா? போட்டாச்சு மாதாஜி. இதுல வருது இன்பம். மாதாஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 50. நிஷ்பாதிதம் தேவக்ருத்யம் அவசேஷம் பிரீச்சதே தாவத்யூயம் அவேஷத்வம் பவேத்யாவத் இஷேஸ்வரஹ. மொழிபெயர்ப்பு. தேவர்களுக்கு உதவ வேண்டிய நம் கடமைகளை பகவான் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். மிச்சத்திற்காக அவர் காத்திருக்கிறார். பகவான் இந்த பூமியில் உள்ளவரை பாண்டவர்களான நீங்களும் காத்திருங்கள். பொருளுரை. பகவானிடமும் அவரது பக்தர்களிடம் பொறாமை கொண்டுள்ள அசுரர்களால் ஜட உலக நிர்வாகிகளான தேவர்களுக்கு தொல்லை உண்டாகும் போது அவர்களுக்கு உதவுவதற்காக ஆன்மீக வழியிலேயே மிக உயர்ந்த கிரகமான கிருஷ்ணலோகத்திலிருந்து பகவான் அவதரிக்கிறார். மேலே குறிப்பிட்டது போல் பந்தப்பட்ட ஜீவராசிகள் ஜட உலகில் காண்பவைகளை எல்லாம் அடக்கி ஆள விரும்பி அவற்றுடன் தொடர்பு கொள்கின்றனர். பொய்யான ஒரு கடவுளாக இருக்க ஒவ்வொருவரும் முயல்கின்றனர். இத்தகைய பொய் பெரும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. எத்தகைய போட்டியாளர்கள் அசுரர்கள் எனப்படுகின்றனர். உலகில் அசுரர்களின் கூட்டம் பெருகும் பொழுது பக்தர்களுக்கு அதுவே நரகமாகி விடுகிறது. அசுரர்களின் பெருக்கத்தினால் உயர் கிரகங்களில் உள்ள தேவர்களும் பகவானின் தூய பக்தர்களும் மற்றும் இயல்பாகவே பகவானிடம் பக்தி கொண்டுள்ள பாமர மக்களும் விடுதலைக்காக பகவானிடம் வேண்டுகின்றனர். எனவே மனித சமூகத்தை அல்லது மிருக சமூகத்தை கூட சீர்திருத்துவதற்காக பகவான் தாமாகவே அவதரிக்கிறார் அல்லது அவரது பக்தர்களில் சிலரை அனுப்பி வைக்கிறார். இத்தகைய பிளவுபட்ட நிலைகள் மனித சமூகத்தில் மட்டுமல்லாமல் மிருகங்கள், பறவைகள், பிற ஜீவராசிகள் மற்றும் தேவர்களுக்கிடையிலும் கூட நிகழ்கின்றன. கம்சன், ஜராசந்தன் மற்றும் சிசுபாலனை போன்ற அசுரர்களை அழிப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக வந்தார். யுதிஷ்டிர மகாராஜன் ஆட்சி காலத்தில் ஏறக்குரிய இந்த அசுரர்கள் அனைவருமே பகவானால் கொல்லப்பட்டனர்.
இப்போது எது வம்சம் என்று அழைக்கப்படும் அவரது சொந்த வம்சமும் அழித்து விடுவதற்காக அவர் காத்திருக்கிறார். இந்த எது வம்சம் பகவானின் விருப்பத்தினால் இவ்வுலகில் தோற்றுவிக்கப்பட்டது. தமது நித்திய உலகிற்கு தாம் புறப்படும் முன்பாகவே இவர்களை அங்கு அனுப்பிட பகவான் விரும்பினார். விதுரரை போலவே நாரதரும் உடனடியாக நிகழப்போகும் யது வம்சத்தின் அழிவை பற்றி வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் அரசருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் மறைமுகமான ஒரு குறிப்பை மட்டும் உணர்த்தி அச்சம்பவம் நிறைவேறி பகவான் புறப்பட்டு செல்லும் வரை காத்திருக்கும்படி கூறினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேவர்களுக்கு உதவ வேண்டிய தம் கடமைகளை பகவான் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். மிச்சத்துக்காக அவர் காத்திருக்கிறார். பகவான் இந்த பூமியில் உள்ளவரை பாண்டவர்களான நீங்களும் காத்திருங்கள். பகவான் இந்த பூமியில இருக்கும் மட்டும் பாண்டவரையும் காத்திருக்க சொல்லி நாரதர் சொல்றார். இப்ப பாருங்க, பகவானிடமும் அவரது பக்தர்களிடமும் பொறாண்மை கொண்டுள்ள அசுரர்களால் ஜட உலக நிர்வாகிகளான தேவர்களும் தொல்லைக்கு உண்டாகும் போது அவர்களுக்கு உதவுவதற்காக ஆன்மீக வழியிலேயே மிக உயர்ந்த கிரகமான கிருஷ்ணலோகத்திலிருந்து பகவான் அவதரிக்கிறார். எப்ப தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்ப தேவர்களுக்கு தொல்லிய அசுரர்கள் உண்டாகி கொண்டிருக்கணையோ அந்த நேரங்கள்ல பகவான் வந்து இங்க தேவர்களை காப்பாற்றுறதுக்கு பகவான் வருவார். கோலோக விருந்தாவனத்தில இருந்து இறங்கி வாரார். சாதாரணமா ஒரு கிராமத்துல இருந்து வரே இல்ல, அவர் கோலோக விருந்தாவனத்தில இருந்து இறங்கி வாரார். பந்தப்பட்ட ஜீவராசிகள் ஜட உலகில் காண்பவைகளை எல்லாம் அடக்கியாள விரும்பி அவற்றுடன் தொடர்பு கொள்ளுகின்றனர். பந்தப்பட்ட ஜீவராசிகள் எல்லாம் என்ன செய்யணும்? இந்த ஜட உலகை அடக்கி ஆள வேணும். இந்த கையிருக்கவன் கொண்டு நான் தான் கடவுள், நான் தான் ராசா, நான் தான் எல்லாத்துக்கும் என்ற இனப்பில அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்ப பொய்யான ஒரு கடவுளாக இருக்க ஒவ்வொருவரும் முயலுகின்றனர். இப்ப இந்த நேரம் இந்திலாங்கச்சிட்டா நான் கடவுள், அப்ப இந்த கடவுளுக்கு இப்ப இந்த அஞ்சாலும் அங்கால கொஞ்சம் முட்டாள்கள் நீக்கும், அதுகள் காலக்களவும் பூசை செய்யும், என்ன வேணுமென்றாலும் நடக்கும். பேந்தாதான் நாள் போகல அது கடவுளே ஆயிடும். பேந்த நாள் போகல அது பிடிபட்டும் போடும் என்ன கடவுளன்ட்டு. அப்ப கடவுளிடையே பெரும் போட்டி நடக்கிறது. அப்ப இத்தகைய பொய்க்கடவுள்களுக்கிடையே பெரும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய போட்டியாளர்கள் அசுரர்கள் எனப்படுகின்றனர். உலகின் அசுரர்களின் கூட்டம் பெருகும் பொழுது பகவத பக்தர்களுக்கு அதுவே நரகமாகி விடுகிறது. பாருங்க, உலகிலே அசுரர்கள் கூட கூட பக்தர்களுக்கு இது நரகமாகி கொண்டிருக்குமா. அப்ப அசுரர்களின் பெருக்கத்தினால் உயர் கிரகங்களில் உள்ள தேவர்களும் பகவானின் தூய பக்தர்களும் மற்றும் இயல்பாகவே பகவானிடம் பக்தி கொண்டுள்ள பாமர மக்களும் விடுதலைக்காக பகவானிடம் வேண்டுகின்றனர். பாருங்க, தேவர்கள் சரி, பக்தர்கள் சரி, எங்க இருக்கிறவன் சரி, உயர் பாமர மக்களும் சரி, இவ அசுரர்களால இந்த பூமியில தொல்லை விளையேக்க பகவானிட்ட வேண்டி நிக்கினியா. கடைசி நேரம் இந்த கலியுகம் முடிகிற நேரம் பக்தர்கள் கூட பதச்சு நிக்கிற அளவுக்கு இருக்குமாம். இப்பவே துவங்கிட்டுது, எல்லாமே இப்ப துவங்கிட்டுது. கலியுகம் வந்து 432 4,32,000 கலியுகம். இப்ப இன்னொரு 5,000 கொஞ்சம் தான் போயிருக்குது, மிச்ச வருஷம் இருக்குது. இப்பவே கலியுகத்தின் தாக்கம் நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கலியுகத்தின் தாக்கம் தெரியுதா இல்லையா? இப்பவே அப்ப அங்கால இருந்தா என்ன நடக்கும்னு நினைச்சு பாருங்க. இன்னொரு 10,000 வருஷத்துக்கான இந்த கரிநாமே இருக்க போகுது. நாங்கள் எவ்வளவு புண்ணியம் செய்த நாங்கள் கலியுகத்தின் துவக்கத்துல பிரபுபாதா இருக்கிறார். பிரபுபாதா இதை துவக்கி வச்சிருக்கிறார். கரிநாமம் இருக்குது. பிறகு இந்த இதுகள் எதுவுமே இருக்காது. இந்த கரிநாமம் கூட இருக்காது 10,000 வருஷத்துக்கு பிறகு. அதுக்கு பிறகு நாங்கள் சில பேர் நினைக்கலாம், நான் இப்ப இறந்து போனா நான் அதுக்கு இருக்க போறேன்னு நினைக்கிறாங்க. நாங்க தொடர போறோம். தொடர்கதை இருக்குது. அந்த தொடர்கதையை நிப்பாட்ட முடியும் எங்களால. பகவானிட சரண் அடைஞ்சிட்டோம்டா இறப்பு பிறப்புல இருந்து இந்த உலகத்தையே விட்டு பகவானிட போறதுக்கு ஒரே வழி கடைசி ரயில் நிக்குது, அடிச்சு பிடிச்சு ஏறுறது வேணும். அது எல்லாருமே மனதுல யோசிங்க. இதை என்னத்து கண்டிருந்தோமோ துன்பத்தை நாங்க தான் பட போறோம். பிறகு ஆயுள் குறையுது, ஆக்கள் எல்லாரும் குள்ளமாயிடுவின. 20 வயதோ 14 வயதுக்குள்ளே எல்லாமே கல்யாணம் கட்டி குழந்தைகள் பிறந்து மண்டையும் போட்டுடுவோம். சாப்பாடு இருக்காது, மழை இருக்காது, தானியங்கள் விளையாது. மனிதன் பிடிச்சி சாப்பிடுற மனிதன் ரத்தத்தையே மனிதன் குடிப்பானா. எதுவுமே இருக்காது. ஒரு கட்டம் பெறப்போது கலியுகம் முடிகிற நேரம் இந்த 10,000 மரியம் இந்த கரிஷ்ணா மகாமந்திரம் ஒன்றங்களை காப்பாற்றி கொண்டிருக்கும். சரணடைஞ்சிட்டோம்டா இல்லையண்டா துன்பந்தான் பட்டு கொண்டே இருப்போம். இது உண்மை. இந்த கலியுகத்துல நடக்க போறதெல்லாம் பாகவத்துல எழுதி வச்சிருக்குது.
பாருங்க, பாமர மக்களுக்கு விடுதலைக்காக பகவானிடம் வேண்டுகின்றனர். எனவே மனித சமூகத்தை அல்லது மிருக சமூகத்தை கூட சீர்திருத்துவதற்காக பகவான் தாமாகவே அவதரிக்கிறார். பகவான் யாரும் சொல்ல ஒண்ணுமா வாங்க உண்டு, யாருமே சொல்ல தேவையில்லை. எல்லாரும் இந்த பத்தர்கள் பதச்சு நிக்க அவைக்காக பகவான் தாமாகவே வாரார். அப்ப என்ன அவதரிக்கிறார் அல்லது அவரது பக்தர்களின் சிலரை அனுப்பி வைக்கிறார். அதான் பிரபுபாதா இப்ப வந்தார். பகவான் பத்தரை பிரபுபாதாவை அனுப்பி வச்சார். பிரபுபாதா வந்து எல்லாருமே அல்லது இணைச்சு பாருங்க, 70 வயதுல எத்தனை பேரை பத்தராக்க முடியும்? பக்கத்துல இருக்கிறவைக்கே நாங்க கதை சொன்னா கேளாது. 70 வயதுல 70 வயதுல சொல்றான்ற கதையை நாங்க கேட்க மாட்டோம். இப்ப பாருங்க, அவர் உலகம் முழுக்களுமே பகவான பத்திய சொன்னாருண்டா ஆற்ற சக்தி, அவர் சக்தி படைச்சு வந்ததெல்லாம் அவரால் செய்ய முடிஞ்சது. இத்தகைய பிளவுபட்ட நிலைகள் மனித சமூகத்தில் மட்டுமல்லாமல் மிருகங்கள், பறவைகள், பிற ஜீவராசிகள் மற்றும் தேவர்களுக்கிடையிலும் கூட நிகழ்கின்றன. கம்சன், ஜெரசந்தன் மற்றும் சிசுபாலன் போன்ற அசுரர்களை அழிப்பதற்காக பகவான் கிருஷ்ணர் நேரடியாக வந்தார். கம்சனுக்கு மரண ரூபமா கம்சனுக்கு முன்னால பகவான் நின்றார். எத்தனை வயதுல நின்றார்? 7 வயதோ 6 வயதுல நின்றார். அவனுக்கு பாக்குற இடம் எல்லாம் பகவானை பார்த்தா தன்னை கொல்ல போறான்னு. ஜெரசந்தனுக்கு கொண்டார், இவனை சிசுபாலனை கொண்டார். அப்ப உதிஷ்ண மகாராசா ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய இந்த அசுரர்கள் அனைவருமே பகவானால் கொல்லப்பட்டனர். இவையெல்லாம் பகவானால கொல்லப்பட்டார்கள். இப்பொழுது ஜது வம்சம் என்று அழைக்கப்படும் அவரது சொந்த வம்சமும் அழிந்து விடுவதற்காக அவர் காத்திருந்தார். இப்ப விளங்குதா? அசுரர்களை கொண்டார், இப்ப ஜது வம்சம் தானா அடிபட்டு அவையெல்லாம் அழிய போயின. அது அடுத்த அத்தியாயம் அது வந்துவங்க போதும். அப்ப ஜது வம்சம் பகவானின் விருப்பத்தினால் இவ்வுலகில் தோற்றுவிக்கப்பட்டது. தமது நித்திய உலகிற்கு தாம் புறப்படும் முன்பாகவே இவர்கள் அங்கு அனுப்பிவிட பகவான் விரும்பினார். இதுக்காக தான் இப்ப பகவான் இருக்கிறார். தன் வம்சத்தை அவற்றை விருப்பத்தால கொண்டார். இப்ப அவற்றை விருப்பத்தால அழிக்கப்பட்டு திரும்பி போயின. அப்ப விதுரரை போல நாரதரும் உடனடியாக நிகழப்போகும் ஜது வம்சத்தின் அழிவை பற்றி வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் அரசருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் மறைமுகமான ஒரு குறிப்பை மட்டுமே உணர்த்தினார் நாரதர். விதுரருக்கும் தெரியும், நாரதருக்கும் தெரியும் ஜது வம்சம் அழிய போகுதுன்னு. ஆனா அதை நேரடியா சொல்லாம குறிப்பால உணர்த்துறார். அச்சம்பவம் நிறைவேறி பகவான் புறப்பட்டு செல்லும் வரை காத்திருக்கும்படி கூறினார். யாருட்ட? உதிஷ்ண மகாராஜன்கிட்ட. அடுத்தது வந்து சகுனம் மாதாஜி வாசிங்க. ஓகே, ஸ்லோகம். திருஷ்டா சகா பிரப்தரா காந்தாரியா சாஸ்பாரியா தஸ்னே கிமாவதா ருசினம் ஆச்சிரமம் கதக. ஹரிகிருஷ்ணா ராஜனே திருஷ்டர் அவரது தம்பி விதுரனுடன் மனைவி காந்தாரியுடனும் இமயமலையின் தென்பகுதியுள்ள பெரும் ரிஷிகளின் ஆச்சிரமங்களை அடைந்து விட்டார். திருஷ்ட மகாராஜனின் கவலைக்கு சமாதானம் கூறும் வகையில் முதலில் நாரதர் தத்துவ வர்க்கமான கருத்துக்களை பேசினார். அதன் பிறகு திருஷ்டர் எதிர்கால திட்டத்தையும் தனது ஞான கண்ணால் கண்டு அதை பின்வருமாறு விளக்கினார். ஹரேஷ், அப்ப பாருங்க, ஏ ராஜனே, யார கூப்பிடுறார்? உதிஷ்ணர். ஏ ராஜனே, திருராட்னர், அவரது தம்பி விதுரர், காந்தாரி, இவை எல்லாரும் எங்க போன பாருங்க. திருராட்னர் அல்லது அவரது தம்பி விதுரருடனும் மனைவி காந்தாரியுடனும் இமயமலையில் தென்பகுதியில் உள்ள பெரும் ரிஷிகளின் ஆச்சிரமங்களை அடைந்து விட்டனர். யார் சொல்றது? நாரதர் இப்ப சொல்றார் உதிஷ்ண மகாராசாக்கு. அப்ப உதிஷ்ண மகாராசனின் கவலைக்கு சமாதானம் கூறும் வகையில் முதலில் நாரதர் தத்துவார்த்தமான கருத்துக்களை பேசினார். அதன் பிறகு திருராட்னனின் எதிர்கால திட்டத்தையும் தமது ஞான கண்களால் கண்டு அதை பின்வருமாறு விளக்கினார். இப்ப அவரை சமாதானப்படுத்த தத்துவார்த்தமான பதில்களை எல்லாம் உதிஷ்ணருக்கு சொல்லி கொண்டிருந்து இனி என்ன நடக்க போது திருராட்னருக்கு கண்டதையும் அவருடைய ஞான கண்களால பார்த்து உதிஷ்ண மகாராசாக்கு சொல்றார். அடுத்தது வந்து சோதி மாதா. ஓகே, மொழிபெயர்ப்பு தான் அது கொஞ்சம். சிரோதோபி பீர் ஜய வை சர்வதுனி சப்தாவயஹத் சப்தானம் பிரதிதாயே நானா சப்த சிரோதக பிரச்சதே. பாசிங்க நிர்மலா. என்ன சகுணமாதாஜி இத படி. மொழிபெயர்ப்பு அந்த 7 பிரிவுகளை கொண்டு என்று அழைக்கப்படுகிறது. எனினும் அங்குள்ள கங்கை நதி 7 கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 7 பெரும் ரிஷிகளின்
திருப்திக்காகவே இவ்வாறு செய்யப்பட்டது. இப்ப அந்த இடத்துக்கு போயினா அந்த இடம் என்ன சொல்லல சப்தஸ்திரோதா 7 பிரிவுகளை கொண்டது என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அங்குள்ள கங்கை நதி 7 கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 7 பெரும் ரிஷிகளின் திருப்திக்காக இவ்வாறு செய்யப்பட்டது. அந்த இடத்துக்கு தான் இவ அங்க போயினே. அடுத்து இந்த கீழே விளக்கம் வருது 53. சோதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா சோதி. ஹரே கிருஷ்ணா. பதம் 53. ஸ்நாத்வானுஷவனம் தஸ்மின் ஹத்வா சாத்மின் யதா விதி அப்ச உபசாந்தாத்ம ஷ ஆத்யே விகதைஷன. மொழிபெயர்ப்பு. இப்பொழுது திருதராஷ்டிரர் சப்தஸ்ரோத கரைகளில் தினமும் காலை, நடுப்பகல், மாலை ஆகிய 3 வேளைகள் குளிப்பதன் மூலமாகவும், அக்னி சோத்திர யாகத்தை செய்வதன் மூலமாகவும் மற்றும் நீரை மட்டுமே பருகுவதன் மூலமாகவும் அஷ்டாங்க யோகத்தை துவங்குவதில் ஈடுபட்டுள்ளார். இது மனதையும் புலன்களையும் அடக்க உதவி செய்வதுடன் குடும்ப பாசத்தை பற்றிய எண்ணத்திலிருந்து ஒருவரை முழுமையாக விடுவிக்கிறது. பொருளுரை. யோக முறையானது புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி அவற்றை ஜடத்திலிருந்து பிரித்து ஆத்மாவை நோக்கி அழைத்து செல்வதற்குரிய ஒரு செயற்கையான வழியாகும். ஆசனம், தியானம், ஆன்மீக எண்ணங்கள், உடலில் உள்ள காற்றை திறமையாக கையாளுதல் மற்றும் பரம புருஷரான பரமாத்மாவை நோக்கிய சமாதியில் படிப்படியாக நிலை பெறுதல் ஆகியவை யோக முறையின் துவக்க நிலையாகும். இத்தகைய செயற்கையான வழிகளால் ஆன்மீக படிக்கு உயர்வதற்கு தினமும் 3 தடவைகள் குளித்தல், இயன்றவரை உபவாசம் இருத்தல், அமர்ந்து ஆன்மீக விஷயங்களில் மனதை ஒருமுனைப்படுத்துதல் ஆகிய பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. இவ்வாறான படிப்படியான மனதை பௌதிக விஷயங்களிலிருந்து பிரித்துவிட வேண்டும். மாயையான பௌதிக விஷயங்களில் மூழ்கி கிடப்பதே பௌதிக வாழ்வாகும். வீடு, நாடு, குடும்பம், சமூகம், குழந்தைகள், சொத்து மற்றும் தொழில் ஆகியவை ஆத்மாவை மூடியுள்ள சில பௌதிக திரைகளாகும். இந்த யோக முறை ஒருவன் இவ்வெல்லா மாயையான எண்ணங்களில் இருந்தும் விடுபட்டு படிப்படியாக பரம புருஷரான பரமாத்மாவை நோக்கி திரும்புவதற்கு உதவுகிறது. பௌதிக கல்வியாலும் சகவாசத்தாலும் எளிதில் அழியக்கூடிய பொருட்களின் மீது மனதை ஒருமுனைப்படுத்தும் கலையை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவற்றை முற்றிலும் மறந்துவிடச் செய்யும் முறையே யோகமாகும். பெயரளவேயான நவீன யோகிகளும் யோக முறைகளும் ஜால வித்தைகளை வெளிக்காட்டுகின்றன. மேலும் அறியாமையில் உழல்பவர்கள் இத்தகைய பொய்யான விஷயங்களால் கவரப்படுகின்றன அல்லது ஜட உலகின் நோய்கள் குணப்படுத்தும் சாதாரண ஒரு யோக முறையாக இதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். உண்மையில் நளினி மாதாஜி வாசிங்க. உண்மையில் புத்தகத்தை வாசி. விட்டுட்டேன் மாதாஜி. யோக முறையானது உண்மையில் யோக முறையானது நம்முடைய வாழ்வு போராட்டம் முழுவதிலும் நாம் சேகரித்துள்ள அனைத்தையும் மறந்துவிட பயிற்சி செய்யும் ஒரு முறையாகும். திருதராஷ்டிரர் அவரது மகன்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் அல்லது அவரது சொந்த மகன்களின் நன்மைக்காக பாண்டவர்களின் சொத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதிலேயே இவ்வளவு காலமாக ஈடுபட்டு வந்தார். இச்செயல்கள் ஆழ்ந்த பௌதிகவாதிகளுக்கும் ஆத்மாவை அறியாதவர்களுக்கும் பொதுவான விவகாரங்கள் ஆகும். இது எப்படி ஒருவனை ஸ்வர்க்கத்தில் இருந்து நரகத்துக்கு இழுத்துச் சென்றுவிடும் என்பதை அவன் காண்பதில்லை. தம்பி விதுரரின் கருணையால் அறிவு புகட்டப்பெற்ற திருதராஷ்டிரால் அவரது ஆழமான பௌதிக ஈடுபாடுகளை காண முடிந்தது. இவ்வாறு அறிவை பெற்ற அவரால் ஆன்மீக தன்னுணர்வுக்காக வீட்டை விட்டு வெளியேற முடிந்தது. தெய்வீகமான கங்கையின் ஓட்டத்தினால் புனிதமடைந்திருந்த ஓரிடத்தில் திருதராஷ்டிரர் எப்படி ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய போகிறார் என்பதை பற்றி ஸ்ரீ நாரத தேவர் முன்னதாவே அறிவிக்கிறார். கட்டியான உணவு இல்லாமல் நீரை மட்டுமே பருகிக்கொண்டு இருப்பதும்
உபவாசகமாகவே கருதப்படுகிறது. ஆன்மீக அறிவில் முன்னேறுவதற்கு இது தேவையாகிறது. முட்டாள் ஒருவன் கட்டுப்பாட்டு விதிகளை அனுஷ்டிக்காமல் பொய்யான ஒரு யோகியாகிவிட விரும்புகிறான். முதலாவதாக நாவடக்கம் இல்லாதவனால் யோகியாக முடியாது. யோகியும் போகியும் இரு எதிர்ப்பதங்களாகும். உண்டு மகிழ்ந்து போகத்தில் ஈடுபட விரும்பும் போகியால் யோகியாக முடியாது. ஏனெனில் ஒரு யோகி கட்டுப்பாடு இல்லாமல் உண்டு மகிழ அனுமதிக்கப்படுவதில்லை. திருதராஷ்டிரர் நீரை மட்டுமே பருகி ஆன்மீக சூழ்நிலை கொண்ட ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஹரியின் எண்ணங்களில் ஆழ்ந்து போனார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்ப பாருங்க, இப்பொழுது திருராட்னர் சப்தஸ்தோரோதா கரைகளில் தினமும் காலை நடுப்பகல் மாலை ஆகிய 3 வேளைகளில் குளிப்பதன் மூலமாகவும் அக்னி கோத்திர யாகத்தை செய்வதன் மூலமாகவும் மற்றும் நீரை மட்டும் பரவுவதன் மூலமாகவும் அஷ்டாங்க யோகத்தை துவக்கத்தில் ஈடுபட்டுள்ளார். அது யோகத்துல துவக்கப்பட்டுள்ள அவர் இமயமேல தெற்கு பகுதிக்கு அங்க போய் அங்க அந்த ரிஷிகள் இருக்கிற இடம் 7 பிரிவுகளாக நதிகளாக அங்க இருக்கு. அங்க இவர் அஷ்டாங்க யோகத்தில் ஈடுபட்டுள்ளார். இது மனதையும் புலன்களையும் அடக்க உதவி செய்வதுடன் குடும்ப பாசத்தை பற்றிய எண்ணத்திலிருந்தும் ஒருவரை முழுமையாக விடுவிக்கிறது. மனதையும் அடக்கக்கூடியவருக்கு குடும்ப பாசத்தையும் இருந்து விடுபடுறதுக்கு இது முழுமையாக விடுபடுகிறது. அப்ப யோக முறையானது புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி அவற்றை ஜடத்தில் இருந்து பிரித்து ஆத்மாவை நோக்கி அழைத்து செல்வதற்கு ஒரு செயற்கையான வழியாகும். இது ஒரு செயற்கையான முறை. யோகம் என்றது புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி அவற்றை ஜடத்திலே இருந்து ஆத்மாவையும் ஜடத்தையும் பிரித்து இதெல்லாம் செயற்கையான வழியாகும். ஆசனம் தியானம் ஆன்மீக எண்ணங்கள் உடலில் உள்ள காற்றையும் திறமையாக கையாளுதல் மற்றும் பரமபுருஷரான பரமாத்மாவை நோக்கி சமாதியில் படிப்படியாக நிலை பெறுதல் ஆகிய யோக முறையின் துவக்க நிலைகளாகும். இதெல்லாமே ஆரம்ப நிலையில இருக்குது. அப்ப இத்தகைய செயற்கையான வழிகளால் ஆன்மீக படிக்கு உயர்வதற்கு தினமும் 3 தடவைகள் குளிக்க வேணும். அப்ப காலமா மத்தியானம் மாலைக சூரியன் சந்திக்கிற அந்த நேரங்களுக்குள்ள 3 தரம் ஒரு தரம் குளிக்க வேணும். 3 முறை குளிக்க வேணும். இயன்றவரை உபவாசம் இருத்தல், அமர்ந்து ஆன்மீக விஷயங்களில் மனதை ஒருமுகப்படுத்தல் ஆகிய பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. இந்த யோகா இதுல செயல்படுறேன்னா 3 தரம் குளிச்சு உணவை கட்டுப்படுத்தி உபவாசம் இருந்து அது இருக்கிற இடமெல்லாம் ஒழுங்கான முறையில இருந்து மனதை ஒருமுகப்படுத்தி பயிற்சி செய்யப்படுகிறது. இவ்வாறாக படிப்படியாக மனதை பௌதிக விஷயங்களில் இருந்து பிரித்து விட வேண்டும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த பௌதிக விஷயத்தில இருந்து மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். மாயையான பௌதிக விஷயங்களில் மூழ்கி கிடப்பதே பௌதிக வாழ்வாகும். நாங்க எல்லாரும் என்னத்துக்கு மூழ்கி போயிருக்கிறோம்? என்ன அந்த பௌதிகம்? வீடு, நாடு, குடும்பம், சமூகம், குழந்தைகள், சொத்து மற்றும் தொழில் ஆகியவற்றை ஆத்மாவை மூடியுள்ள சில பௌதிக திரைகளாகும். இதாலதான் நாங்க மயக்கப்பட்டு போயிருக்கிறோம். இந்த யோக முறை ஒருவன் இவ்வெல்லாம் மாயையான எண்ணங்களிலும் இருந்து விடுபட்டு படிப்படியாக பரமபுருஷரான பரமாத்மாவை நோக்கி திருப்புவதற்கு உதவுகிறது. இதெல்லாம் சுகமான வழியா நாங்கள் 3 முறை குளிச்சு ஒரு சாப்பாட்டை உணவை கட்டுப்படுத்தி சரியான முறையில அமர்ந்து அந்த பகவான அந்த பற்றில இருந்து அந்த பற்றை அறுக்க வேணும். அப்படியான யோகத்தை செய்கிற எல்லாம் இந்த கலியுகத்துல சரி பெறவே பெறாது. அப்ப உதவுறது பௌதிக கல்வியாலும் சகவாசத்தாலும் எளிதில் அழியக்கூடிய பொருட்களின் மீது மனதை ஒருமுகப்படுத்தும் கலையை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எப்படி கற்றுக்கொள்ளுகிறோம்? இப்ப கல்வி, சகவாசம் மற்ற எளிதில் அடையக்கூடிய பொருட்கள்ல தான் எங்களோட மனம் எல்லாம் ஒருமினப்பட்டு போயிருக்குது. ஆனால் அவற்றை முற்றிலும் மறந்துவிட செய்யும் முறையே யோகமாகும். யோகம் என்றா இந்த பௌதிகமான விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட வேணும். பேரளவையான நவீன யோகிகளும் யோக முறையில் ஜாலா வித்தைகளை வழிகாட்டுகின்றனர். மேலும் அறியாமையில் உள்ளவர்கள் இத்தகைய பொய்யான விஷயங்களால் கவரப்படுகின்றனர். எத்தனையோ யோகா மையங்கள் எல்லாம் இருக்கு. அங்க உண்மையில போய் மனம் ஒருமையப்படுத்தியே இருக்கிறோம். ஏதோ கண்ண முடிய கொஞ்ச நேரம் நல்ல ஆளும் வீட்டுல மேல இல்ல இந்த மற்ற வேண்டு உதரம் இல்லைன்னு அந்த இடத்துல இருக்கிறோம். அந்த இல்ல கண்ணை மூடிக்கொண்டு இத்தனை மணிக்கு அங்க சமைக்கணும், இத்த வில்ல கட்டணும், இன்னாருக்கு அதை செய்யணும், இன்னாருக்கு போன் எடுக்க வேணும், அதை என்றாலும் கடைசி சிந்திச்சு கொண்டுதான் இருப்போம். கண்ணை மூடினாலும் அவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கும் எங்கட மனம். அப்ப
அல்லது ஜட உலகின் நோய்களை குணப்படுத்தும் சாதாரண யோக முறையாக இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றனர். உண்மையில் யோக முறையானது நம்முடைய வாழ்வு போராட்டம் முழுவதிலும் நாம் சேகரித்துள்ள அனைத்தையும் மறந்துவிட பயிற்சி செய்யும் ஒரு முறையாகும். யோகம் என்றா நாங்கள் எல்லாத்தையுமே உண்மையில மறந்து விடுறதான் யோகம் என்று இருக்கு. ஆனா இப்பத்த யோகம் எல்லாம் நான் யோகா கிளாஸுக்கு போனேன், எனக்கு இப்ப அந்த வருத்தம் யோகம் போச்சு, இந்த வருத்தம் யோகமா போச்சு, அல்ல யோகா கிளாஸுக்கு போனவரை வச்சு காசை கொடுத்து போட்டி எடுக்கிறாங்களோ தெரியும், இல்லை அவர் சொல்லிட இன்னொரு யோகத்துக்கு போனோம் எனக்கு எல்லாம் சுகமா போச்சுண்டு அதை எடுத்து போட்டு எனக்கு 2-3 பேர் அனுப்பி இருந்தவன் நான் பார்த்துதான் நான் சொல்றேன். அங்கே ஒண்ணுமே நடக்கல, அதை எனக்கு அனுப்பியிருந்தேன். அப்ப திருராட்னர் அவரது மகன்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் அல்லது அவரது சொந்த மகன்களின் நன்மைக்காக பாண்டவர்களின் சொத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதிலேயே இவ்வளவு காலம் ஈடுபட்டு வந்தார். அப்ப இது எல்லாத்தையும் மறக்கணும், அவர் செய்த வேலை இதுதான் திருராட்னர். அப்ப இச்செயல்கள் ஆழ்ந்த பௌதிகவாதிகளுக்கும் ஆத்துமாவை அறியாதவர்களுக்கும் பொதுவான விவரங்கள் ஆகும். இது எப்படி ஒருவனை சுவர்க்கத்தில் இருந்து நரகத்துக்கு இழுத்து சென்று விடும் என்பதை அவன் காண்பது இல்லை. அப்ப தம்பி விதுரரின் கருணையினால் அறிவு புகட்ட பெற்ற திருராட்னரால் அவரது ஆழமான பௌதிக ஈடுபாடுகளை காண முடிந்தது. தம்பி விதுரரால தான் அதை கண்டறிஞ்சு அவர் இவ்வளவு ஆழமா இந்த பௌதிகத்துல சிக்கி இருக்கிறார்ன்றதை உணர்ந்து அதுல இருந்து விடுவிக்கத்தான் அவர் சொன்ன கதைகள் எல்லாம். அப்ப இவ்வாறு அறிவை பெற்றவரால் ஆன்மீக தன்னுணர்வுக்கான வீட்டை விட்டு வெளியேற முடிந்தது. அப்ப அந்த அறிவை யார் கொடுத்தது? அவர் இருந்ததிலே இருந்து பௌதிகமான விஷயத்திலேயே மூழ்கி போய் கிடந்த திருராட்னரை இப்ப அதுல இருந்து விடுவிச்சதார் விதுரரால. அப்ப விதுரரோட மகாத்மா, அவர் தன்னை உணர்ந்தவர், அவரால் விடுவிக்க முடிஞ்சது. அப்ப ஸ்வர்க்கத்தினர் அவரது ஆழமான பௌதிக ஈடுபாட காண முடிந்தது. இவ்வாறு அறிவை பெற்ற அவரால் ஆன்மீக தன்னுணர்வுக்காக வீட்டை விட்டு வெளியேற முடிந்தது. தெய்வீகமான கங்கையின் ஓட்டத்தினால் புனிதமடைந்திருந்த ஓரிடத்தில் திருராட்னர் எப்படி ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய போகிறார் என்பதை பற்றி நாரத தேவர் முன்னதாகவே அறிவிக்கிறார். ஏன் அவரால் பார்க்க முடியும், என்ன எதிர்காலத்தையும் இறந்த எல்லாத்தையுமே முக்காலத்தையும் அறிஞ்சவதான் அவைகளால சொல்ல முடியும். அப்ப தெய்வீகமான கங்கையின் ஓட்டத்தினால் புனிதமடைந்திருந்த ஓரிடத்தில் திருராட்னர் எப்படி ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய போறார் என்பதை பற்றி நாரதர் முன்னதாகவே அறிவித்தார். கெட்டியான உணவு இல்லாமல் நீரை மட்டுமே பருகி கொண்டு இருப்பதும் உபவாசமாகவே கருதப்படுகிறது. அப்ப ஆன்மீக அறிவில் முன்னேறுவதற்கு இது தேவையாகிறது. முட்டாள் ஒருவன் கட்டுப்பாட்டு விதிகளை அனுசரிக்காமல் பொய்யான ஒரு யோகியாக விட விரும்புகிறான். அவன் யோகி என்ற பெயர்ல இருந்து போகியாகிறான். அப்படி அளவுக்கு அதிகமா அவன் சாப்பிட்டா அது போகி. அப்ப முதலாவதாக நாவடக்கம் இல்லாதவனால் யோகியாக முடியாது. நாவ என்னதுக்கு 2 விஷயத்துல நாங்க நாவத்தான் கட்டுப்படுத்தணும், சாப்பாடும் சரி பேசுற விஷயத்திலும் சரி, 2க்குமே நாங்கள் அதைத்தான் உபயோகிச்சு கொண்டே இருக்கிறோம். இந்த நேரம் யோகியும் போகியும் இரு எதிர்பதங்களாகும். யோகிக்கும் போகியும் ஒரே இதுல வராது, எதிர்விதமா தான் பெறும். அப்ப உண்டு மகிழ்ந்து போகத்தில் ஈடுபட விரும்பும் போகியால் யோகியாக முடியாது. அப்ப ஏனெனில் ஒரு யோகி கட்டுப்பாடு இல்லாமல் உண்டு மகள அனுமதிக்கப்படுவது இல்லை. அவன் கட்டுப்பாட்டோட தான் இருக்க வேணும், உபவாசம் இருக்கணும். அப்ப திருராட்னர் நீரை மட்டுமே பருகி ஆன்மீக சூழ்நிலை கொண்ட ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஹரியின் எண்ணங்களில் ஆழ்ந்து போனார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவருக்கு இந்த ஞானத்தை கொடுத்ததார் விதுரராலே அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சது. எங்களுக்கும் இப்படி ஒருவர் வந்து அந்த ஞானம் தந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். நாங்க கொடுத்து வைக்கல ஒன்றுக்கும் இருக்கிற மந்தளம் தான். ஹரே கிருஷ்ணா. ஓகே, 54 கமலா மாதாஜி. எங்களுக்கு கமலா கொடுக்குறா. ஓகே, நீங்களும் தான், நீங்களும் தான். ஹரே கிருஷ்ணா. மாதாஜிய சொல்லுங்க, என்ன எழுக்கிறீங்க? ஜிதாசனோ ஜித ஸ்வாச பிரஜாஸ்ருத ஷட் இந்திரிய ஹரி பாவனாய தத்வச ரச சத்வ சமோமல. மொழிபெயர்ப்பு. ஆசனங்களையும் அதாவது யோக ஆசனங்கள் சுவாச முறைகளையும் கட்டுப்படுத்தியவனால் புலன்களை பரம புருஷ பகவானை நோக்கி திருப்பி பௌதிகமான சத்வம் ரஜஸ் தமஸ் எனும் ஜட இயற்கை குணங்களின் களங்கங்களால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். பொருளுரை. ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தாரணா முதலானவை யோக முறைக்கான ஆரம்ப செயல்களாகும்.
திருதராஷ்டிர மகாராஜன் புனிதமான ஓரிடத்தில் அமர்ந்து பரம புருஷ பகவான் ஸ்ரீஹரியை மட்டுமே நோக்கமாக கொண்டு அவரை தியானித்ததால் அவர் மேற்கொண்ட ஆரம்ப யோக முறைகளில் வெற்றி பெறுவார். இவ்வாறாக அவரது எல்லா புலன்களும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தப்பட்டன. இந்த முறை இயற்கையின் முக்குணங்களின் களங்கங்களிலிருந்து விடுபட பக்தனுக்கு உதவுகிறது. குணங்களிலே உயர்ந்ததான சத்வ குணம் கூட பௌதீக பந்தத்திற்கு ஒரு காரணமாகும். ரஜோ தமோ குணங்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ரஜோ தம குணங்கள் பௌதிக இன்பத்தை அனுபவிக்கும் ஆசையை அதிகரிக்கின்றன. மேலும் தீவிரமான சிற்றின்ப ஆசை செல்வத்தையும் அதிகாரத்தையும் பெற தூண்டுகிறது. இவ்விரு அடிப்படையான மனோபாவங்களை வென்று பூரண அறிவும் ஒழுக்கமும் கொண்ட சாத்வீகமான நிலைக்கு தன்னை ஒருவன் உயர்த்தி கொண்டாலும் கண்கள், நாக்கு, மூக்கு, காது மற்றும் ஸ்பரிசம் ஆகிய புலன்களை அவனால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் மேலே குறிப்பிட்டது போல் பகவான் ஹரியின் தாமரை பாதங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனால் இயக்க குணங்களின் எல்லா ஆதிக்கத்திலிருந்தும் விடுபட்டு பகவானின் தொண்டில் நிலை பெற முடியும். எனவே பக்தி யோக முறையானது புலன்களை நேரடியாக பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபடுத்துகிறது. இம்முறை பௌதீக செயல்களில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கிறது. புலன்களை ஜடப்பற்றிலிருந்து பகவானின் உன்னத அன்புக்கு மாற்றும் இம்முறை பிரத்யாகார என்று அழைக்கப்படுகிறது. இதே முறை பிரணாயாமம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது கடைசியாக சமாதியில் முடிவடைகிறது. இது எல்லா வழிகளிலும் பரமபுருஷனை திருப்திப்படுத்துவதில் ஆழ்ந்துவிடும் நிலையாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க, ஆசனங்களையும் அதாவது யோக ஆசனங்கள் சுவாச முறைகளையும் கட்டுப்படுத்தியவனால் புலன்களை பரமபுருஷ பகவானை நோக்கி திருப்பி பௌதிகமான சத்துவ ரசோ தமஸ் என்னும் ஜட இயற்கை குணங்களின் களங்கங்களால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். புலன்களை எங்க நோக்கி திருப்ப வேணும்னாங்கள் பகவான் பக்கத்துக்கு எங்கட இத பகவானை பாக்குற மாதிரி முகத்தை அங்க திருப்ப வேணும். அல்லது பாருங்க, ஆசனம், பிரயாணம், பிரத்யாகாரம், தியானம், தாரணம் முதலானவை யோக முறைக்கான ஆரம்ப செயல்களாகும். இவையெல்லாம் ஆரம்ப செயல். திருதராஷ்டிர மகாராஜன் புனிதமான ஓரிடத்தில் அமர்ந்து பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஹரியை மட்டுமே நோக்கி கொண்டு அவரை தியானித்ததால் அவர் மேற்கொண்ட ஆரம்ப யோக முறைகளில் அவர் வெற்றி பெறுவார். ஏன் அந்த அறிவை இங்க கொடுத்துட்டார் விதுரர். கொடுத்தபடியே அவர் பகவானையே தியானிக்கிறார் அந்த இடத்துல. அப்ப இவ்வாறாக அவரது எல்லா புலன்களும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்ப இந்த முறை இயற்கையின் முக்குணங்களின் களங்கத்தில் இருந்து விடுபட பக்தனுக்கு உதவுகிறது. எந்த முறை? பகவானை நோக்கி நாங்க தியானம் செய்தோம்னா இந்த முக்குணங்களின் பாதிப்பு எங்களுக்கு இல்லை. அப்ப குணங்களினாலேயே உயர்ந்ததான சத்துவ குணம் கூட பௌதீக பந்தத்துக்கு ஒரு காரணமாகும். இந்த மூன்று குணங்களுக்கு உயர்ந்த குணம் சத்துவ குணம். ஆனாலும் அதுவும் பந்தப்பட்டு போகுது. அப்ப ரஜோதமோ குணங்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அப்ப ரஜோ குணத்துல இருக்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியாதவன், அறியாமையில இருக்கிறவனை பற்றி என்ன சொல்ற? சத்துவ குணம் என்றா அறிவு குணம். ஆனாலும் அந்த எனக்கு அறிவு இருக்கு, ஞானம் இருக்குன்னு இனக்கேக்க கூட அவரும் பந்தப்பட்டு போறாரு சத்துவ குணத்துல இருக்கிறவர். அப்ப ரஜோதம குணங்களை பௌதிக இன்பத்தை அனுபவிக்கும் ஆசை அதிகரிக்கின்றன. ரஜோகுணம் தமோ குணத்துக்கு பௌதிக இன்பத்தை அனுபவிக்கிற ஆசை தான் மேலோங்கி இருக்குது. அப்ப மேலும் தீவிரமான சிற்றின்ப ஆசை செல்வத்தையும் அதிகாரத்தையும் பெற தூண்டுகிறது. இவ்விரு அடிப்படையான மனோபாவங்களை வென்று பூரண அறிவும் ஒழுக்கமும் கொண்ட சாத்வீகமான நிலைக்கு தன்னை ஒருவன் உயர்த்தி கொண்டாலும் கண்கள், நாக்கு, மூக்கு, காது மற்றும் பரிசமாகிய புலன்களை அவனால் கட்டுப்படுத்த முடியாது. பாருங்க, சத்துவ குணத்துக்கு அவனுக்கு உயர்ந்து சாத்வ குணத்துக்கு உயர்ந்தா கூட இந்த கண் என்ன செய்யும்? எல்லாத்தையுமே பார்த்தபடியே தான் போகும். எல்லாம் பார்த்துட்டு அதங்க ஏத்துது, மனதுல எல்லாத்தையுமே ஏத்திரங்கான். மற்றது என்ன? இது நாக்கு என்ன செய்து கண்டதை எல்லாத்தையும் சாப்பிட சொல்லும், கண்டதை எல்லாத்தையுமே பேசன்னு சொல்லும். இந்த நாக்குக்கு அதான சொல்லுவேன், நரம்பில்லாத நாக்குன்னு சொல்லுவேன் முந்தையாக்க. அப்ப மூக்கு மணக்குற எதை நுகர்வு எடுத்துடும், அது மணந்துட்டு அதுல ஆசைப்படும். காது கேட்க எதை கேட்க இல்லையோ இன்னும் கூட கூட அந்த காது எங்க இருந்தாலும் சிவருக்கு ஓட்டு போட்டு போனாலும் என்னென்ன மாதிரி காது அங்க போடும் அந்த காது. அப்ப மற்றும் பரிசம், தொடு உணர்ச்சிகள் ஆகிய புலன்களை அவனால் கட்டுப்படுத்த முடியாது.
ஆனால் மேலே குறிப்பிட்டது போல பகவான் கரியின் தாமரை பாதங்கள் தன்னை அர்ப்பணித்து கொண்டவனால் இயற்கை குணங்களின் எல்லா ஆதிக்கத்திலும் இருந்து விடுபட்டு பகவானின் தொண்டில் நிலை பெற முடியும். பகவான தொண்டுக்கு ஒருத்தன் விரையிலே என்று சொன்னா இந்த புலன்கள் எங்களை இழுத்து கொண்டே போகும். எப்படி இதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்லலாம்? இப்ப ஒரு மிருகத்தை பிடிச்சி கட்டுறோம், காட்டிலேயே எங்கேயோ ஒரு மிருகத்தை பிடிச்சி கட்டிட்டோம்னு சொல்லுங்க. கட்டினா கூட எங்கட மனம் என்ன சொல்லும், அது சில நேரம் அவிட்டு கொண்டு போனாலும் அதை பார்க்கணுமே மனம் தூண்டி கொண்டிருக்குமில்ல. அது மாதிரித்தானாம் இந்த புலன்களை நாங்க பிடிச்சு கட்டினா கூட இந்த புலன்கள் அதை மீறி போகத்தானாம் இருக்கும். புலன்களை அடக்குறதுண்டா சரியான கஷ்டம். அந்த புலன்களையே அடக்கிட்டோம்டா பகவான் நாமத்தை சொல்லி பகவானை தியானிச்சாத்தான் ஓரளவுக்கு எங்களால அடக்க முடியும், இல்லையண்டா அடக்கவே முடியாது. அப்ப எனவே பக்தி யோக முறையானது புலன்களை நேரடியாக பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபடுத்துகிறது. இதால எத்தனை யோக கிளாஸுக்கு போனாலும் எங்கட புலன்களை அடக்கவே முடியாது. பக்தி யோகம் உண்டாலதான் எங்கட புலன்களை அடக்க முடியும். எல்லாரும் இருக்கா கரீஷ்ண மகா மந்திரம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இம்முறை பௌதிக செயல்களில் ஈடுபடுத்துவதற்கு தடை விதிக்கிறது. புலன்களை பற்றிலிருந்து பகவானின் உன்னத அன்புக்கு மாற்றும் இம்முறை பிரத்யாகாரா என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, இந்த பௌதிக புலன்களை ஜட பற்றிலிருந்து பகவான் தொண்டுக்கு மாத்திர முறை பிரத்யாகாரா. இதே முறை பிராணமயா என்றும் அழைக்கப்படுகிறது. இது கடைசியாக சமாதியில் முடிவடைகிறது. இது எல்லா வழிகளிலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதில் ஆழ்ந்துவிடும் நிலையாகும். சமாதி என்றா என்ன? பகவான நிலைவிலேயே பகவானை சந்தோஷப்படுத்துறது, வேற எதுவுமே இருக்காத ஆழ்ந்த சமாதியில இருக்க வேணும். அதுதான் சமாதி என்று சொல்லப்படுது. கண்ணை மூடிக்கொண்டு ஒரு இடத்துல சப்பானியும் கட்டி கொண்டு இருக்கிறது சமாதி அல்ல. கொஞ்ச நேரம் யோகா கிளாஸுக்காக போயிருக்கிறது சமாதி அல்ல. சமாதி நிலை என்றா முற்றிலும் பகவான் நினைப்பிலேயே தன்னை மறந்த நிலை சமாதி. 55 நளினி அது கடைசி நிலை மாதாஜி. நளினி பதம் 55 விஞ்ஞானாத்மனி சம்யோஸ்ய சேத்ரஞே பரவிலாயத தம் பிரக்மணி ஆத்மானம் ஆதாரே கடாம்பரம் இவாம்பரே. மொழிபெயர்ப்பு: அறிவின் உதவியால் ஒரு ஜீவராசியான தான் பரபிரமத்துடன் தன்மையில் ஒன்றானவர் என்று அறிவுடன் அப்பரபிரமத்தில் திருதராட்சரர் தமது தூய சொரூபத்தை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். மறைக்கப்பட்டுள்ள ஆகாயத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக வாணிக்கு அவர் உயர வேண்டும். பொருளிலை: ஜட உலகை அடக்கியாலும் ஆசையாலும் பரமபுருஷரோடு ஒத்துழைப்பதிலிருந்து பின்வாங்குவதாலும் ஜீவராசி ஜட உலகின் ஆக மொத்தமான மகத் தத்துவத்துடன் தொடர்பு கொண்டவன் ஆகின்றான். அந்த மகத் தத்துவத்தில் இருந்து ஜட உலகம், புத்தி, மனம் மற்றும் புலங்கள் ஆகியவையே நான் எனும் அவனது பொய்யான சொரூபம் விருத்தி அடைகிறது. இது அவனது தூய ஆன்மீக சொரூபத்தை மூடிவிடுகிறது. யோக முறையினால் அவனது தூய சொரூபம் உணரப்படும் பொழுது ஸ்தூலமான அம்பூதங்களும் சூட்சியமான மனம், புத்தி ஆகியவையும் மீண்டும் மகத் தத்துவத்தில் ஐக்கியமாகி விடுகின்றன. இதனால் தன் பழைய நிலைக்கு ஒருவன் திரும்புகிறான். இவ்வாறு மகத் தத்துவத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு அவன் பரமாத்மாவில் ஐக்கியமாகி விட வேண்டும். அதாவது குணத்தில் அல்லது தன்மையில் தான் பரமாத்மாவுடன் ஒன்றுபட்டவன் என்பதை அவன் உணர வேண்டும். இவ்வாறாக தன் தூய புத்தியினால் அவன் பௌதிக வானத்தில் இருந்து விடுபட்டு பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுகிறான். இதுவே ஆன்மீக சொரூபத்தை வளர்த்து கொள்ளும் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலையாகும். இந்நிலையைத்தான் விதுரரின் கருணையாலும் பகவானின் கருணையாலும் திருதராஷ்டிரர் அடைந்தார். பகவான் விதுரனின் மூலமாக தமது கருணையை அவருக்கு அளித்தார். மேலும் விதுரனின் உபதேசங்களை அவர் உண்மையாகவே பயின்று வரும் பொழுது மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையை அடைய பகவானும் அவருக்கு உதவினார். பகவானின் தூய பக்தர் ஒருவர் பௌதிக வானில் உள்ள எந்த ஒரு கிரகத்திலும் வாழ்வதோ அல்லது பௌதிக மூலப்பொருள்களுடன் தொடர்பு கொள்வதோ இல்லை. பேரளவேயான அவரது ஜட உடல் பகவானின் ஆன்மீக சக்தியினால் நிரப்பப்படுவதால் மகத்
தத்துவத்தின் எல்லா களங்கங்களிலிருந்தும் அது நிரந்தரமாக விடுபட்டு விடுகிறது. பக்தி தொண்டின் விளைவாக அவர் 7 வகையான பௌதிக திரைகளையும் கடந்து எப்பொழுதும் ஆன்மீக வானிலேயே இருக்கிறார். பந்தப்பட்ட ஆன்மாக்கள் இத்திரைகளுக்கு உள்ளேயே இருக்கின்றனர். ஆனால் முத்தியடைந்த ஆன்மாக்கள் இத்திரைகளுக்கு அப்பால் சென்று விடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அப்ப பாருங்க, அறிவின் உதவியால் ஒரு ஜீவராசியான தன் பரப்பிரமத்துடன் தன்மையில் ஒன்றானவர் என்ற அறிவுடன் அப்பரப்பிரமத்தில் திரராட்னர் தமது தூய சொரூபத்தை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப மறைக்கப்பட்டுள்ள ஆகாயத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீகவானுக்கு அவர் உயர வேண்டும். இந்த மறைக்கப்பட்டிருக்கிற இந்த 7 திரைகளையும் தாண்டி அவர் ஆன்மீக வானத்துக்குள்ளே அவர் போக வேண்டும். அது என்னத்தாலே இந்த அறிவின் உதவியால, இப்ப விதுரர் எல்லா அறிவையும் கொடுத்திருக்கிறார், அதை இவர் உபயோகிச்சு இவர் அதிலே இருந்து விடுபட்டு இவர் ஆன்மீக வானத்துக்குள்ள போக வேணும். அப்ப ஜட உலகை அடக்கியாலும் ஆசையாலும் பரம புருஷரோடு ஒத்துழைப்பதில் இருந்து பின்வாங்குதலாலும் ஜீவராசி ஜட உலகில் ஆக மொத்தம் மகா தத்துவத்துடன் தொடர்பு கொண்டவனாகின்றான். நாங்களும் எல்லாரும் அப்படி விதுரர் அப்படி என்ன திருராட்னர் இந்த அறிவை கொண்டு இந்த ஆன்மீக வானுக்குள்ள போறாருல்ல, இந்த திரைகளை கழிச்சு ஆன்மீக வானு, அப்படித்தான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் அதை தான் செய்ய வேண்டியவர்கள். ஆனா நாங்க என்ன செய்யறோம், இங்க கலங்கப்பட்டு போயிருக்கிறோம் விடுபட முடியாம. அப்ப மொத்தமான மகா தத்துவத்துடன் தொடர்பு கொண்டவனாகின்றான். அந்த மகா தத்துவத்திலிருந்து ஜட உலகம், புத்தி, மனம் மற்றும் புலங்கள் ஆகியவையே என்ன செய்து நான் என்னும் அவனது பொய்யான சொரூபத்தை விருத்தி அடைகிறது. நான் என்றார சொல்றோம், எதை சொல்றோம்? நான் என்றார் உண்மையில ஏது நான் என்றால் நான் என்றா என்ன உண்மையில? நன்றி. யாரு இப்ப சொன்னது? ஓகே, இல்ல அவ சொன்னவா அந்த என்ன பேர்? ஓகே, எல்லாரும் சொல்லி இருக்கேன். ஓகே, எல்லாரும் சொல்லி இருக்கேன். ஓகே, இதுக்கு சண்டை வேண்டாம். அப்ப நான் ஆத்துமா, நான் உடல் அல்ல. இங்க நாங்க என்ன நானண்டானவம் இந்த உடலுக்கு தானே வச்சுக்கொண்டு நாங்க காய்ச்சி கொண்டிருக்கிறோம் இங்க. அப்ப என்ன அவன இது பொய்யான சொரூபம் விருத்தி அடைகிறது. அப்ப இது அவனது தூய ஆன்மீக சொரூபத்தை மூடி விடுகிறது. இப்ப விளங்குதா? பொய்யானதை நானண்டு அதை வச்சுக்கொண்டு உண்மையானது மறைக்கப்பட்டு விடுது. அங்கட பொய்யான நானண்ட ஆணவத்தால மறைக்கப்படுது. அப்ப யோக முறையினால் அவனது தூய சொரூபம் உணரப்படும் பொழுது ஸ்தூலமான அம்பூதங்கள், சூட்சுமமான மனம், புத்தி ஆகியவை மீண்டும் மகாதத்துவத்தில் ஐக்கியமாகிறது. அப்ப இவன் என்ன செய்யணும்? இந்த யோக முறையில அவனது தூய சொரூபம் உணரப்பட வேணும். எப்படி? ஆன்மீக சொரூபம் எது? நாங்க நித்தியமானவர்கள், இந்த ஆத்மாவை பரமாத்மாவை கண்டறிய வேணும். அதை காணாம இருந்தா என்ன நடக்கும்? இது என்ன? இது இங்க அம்பூதங்கள் என்ன? ஆகாயம், காற்று, தீ, நீர், நிலம், நீர், காற்று. ஓகே, எல்லாரும் வேண்டா ஏதோ குழப்பி சொல்லி முடிச்சாச்சு. ஓகே, அம்பூதங்களாலானதான் இந்த உடம்பு. சூட்சுமமானது என்ன? மனம், புத்தி, அகங்காரம் சூட்சுமமானது. அதோட சேர்ந்து ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியாததான். ஆனா இந்த சூட்சுமன்றது இந்த மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்து மீண்டும் மகா தத்துவத்தில் ஐக்கியமாகிறார். இதனால் தன் பழைய நிலைக்கு ஒருவன் திரும்புகிறான். இவ்வாறு மகா தத்துவத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு அவன் பரமாத்மாவில் ஐக்கியமாகி விட வேண்டும். திருப்பி அவன் என்ன செய்யணும்? அவன் நித்திய சொரூபத்தை இதண்டு அவன் பரமாத்மாவோட ஐக்கியமாகி விட வேண்டும். அதாவது குணத்தில் அல்லது தன்மையில் தன் பரமாத்மாவுடன் ஒன்றுபட்டவன் என்பதை அவன் உணர வேண்டும். இப்ப விளங்குதா? கடவுளும் நாங்களும் ஒன்றில்லை, ஒன்றாக முடியாது. ஆனா அந்த குணத்தின் அடிப்படை அந்த தன்மை எங்களுக்கு இருக்குது. அதை வச்சு நாங்க புரிஞ்சு கொள்ள வேணும். இவ்வாறாக தன் தூய புத்தியினால் அவன் பௌதிக வானிலிருந்து விடுபட்டு, பௌதிக வானத்தில் இருந்து விடுபட்டு பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுகிறான். இதுவே ஆன்மீக சொரூபத்தை வளர்த்து கொள்ளும் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையாகும். அப்ப இந்த நிலையத்தான் விதுரரும் கருணையாலும் பகவானின் கருணையாலும் திருராட்னர் அடைந்தார். இப்ப திருராட்னருக்கு இந்த எல்லாத்தையும் கொடுத்தது விதுரருக்கு அந்த கருணை, பகவான் கருணையும் இருந்தபடியா தான் விதுரராலும் அந்த கருணையை கொடுக்க முடிஞ்சது. அப்ப பகவான் விதுரரின் மூலமாக தமது கருணையை அவருக்கு அளித்தார். பாருங்க, எங்க யாரை வச்சு பகவான் அங்கே அவருக்கு அந்த அறிவை கொடுக்குறார்? விதுரரை வச்சு அந்த அறிவை கொடுக்குறார். எங்களுக்கு ஆற வச்சு அறிவு தந்தார் பகவானை பற்றி இந்த புத்தகங்கள், பகவத்கீதைகள், இதுகளை எல்லாம் என்ன அறிவு? ஒரு கொஞ்சம் அறிவு பிரபுபாதா, நன்றி மாதாஜி, பிரபு மாதா மூலம் எங்களுக்கு இதை தாரார்.
அப்ப மேலும் விதுரரின் உபதேசங்களை அவர் உண்மையாகவே பயின்று வரும் பொழுது மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையை அடைய பகவானும் அவருக்கு உதவினார். இப்படித்தான் நாங்களும் இந்த பிரபாதா எங்களுக்கு தந்திருக்கிறார். இதை உண்மையா நாங்க அடைய முயற்சிச்சோம்டா பகவான் கருணை அதுக்கு மேல இருக்கும். அந்த கருணையால முழுசாக எங்களுக்கு உணர முடியும். நாங்கள் ஏன் உணர முடியாம இருக்கிறோம்? அது பிரபாதா தானே, எழுத்துல இருக்குத்தானே. பௌதிக ஆசை இவர் இதெல்லாம் இருக்கிறார், இதெல்லாம் என்னன்னு கடைப்பிடிக்கிறார். நாங்கள் அங்கால மற்ற பக்க ரூட்டை நாங்க பிடிக்க போவோம். அப்ப நேர் ரோட்டு இதுதான் பிடிக்கண்டா பிடிக்க மாட்டோம். அதால எங்களால உணர முடியுதில்லை. இதுதான் நேர் ரோட்டு போண்டா சும்மா போடுவோம். சுத்தித்தான் போறோம்டா என்ன செய்யறது? அப்ப பகவானும் பார்த்து கொண்டிருப்பார். சுத்திட்டு வா, அதுக்கு பிறகு நீ உணர்வேண்டு. பாருங்க, பகவானும் தூய பக்தர் ஒருவர் பௌதிக வானில் உள்ள எந்த கிரகத்திலும் வாழ்வதோ அல்லது பௌதிக மூலப்பொருட்களுடன் தொடர்பு கொள்வதோ இல்லை. பாருங்க, பகவான் ஒரு தூய பக்தர் இந்த பௌதிக கிரகத்திலோ இந்த மூலப்பொருட்களோட வாழ்ந்தாலும் அவன் தொடர்பு கொள்வதில்லை. பேரளவையான அவரது ஜட உடல் பகவானின் ஆன்மீக சக்தியினால் நிரப்பப்படுவதால், பாருங்க, எங்கட இந்த ஜட உடல் இருக்கல்லோ அது பகவானின் ஆன்மீக சக்தியினால் நிரப்பப்படுவதால் மகா தத்துவத்தின் எல்லா களங்கத்திலும் இருந்து அது நிரந்தரமாக விடுபட்டு விடுகிறது. பக்தி தொண்டின் விளைவாக அவர் 7 வகையான பௌதிக திரைகளை கடந்து எப்பொழுதும் ஆன்மீக வானிலேயே இருக்கின்றார். அவர் எங்க இருந்தாலும் ஒரு பக்தன் அவன் ஆன்மீக லோகத்தில தான் இருக்கிறார். அப்ப பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இத்திரைகளுக்குள்ளேயே இருக்கின்றனர். அதை கிழிச்சு போக முடியதில்லை, அதுக்குள்ளேயே நாங்க இருக்கிறோம். ஆனால் முத்தி அடைந்த ஆத்மாக்கள் இத்திரைகளுக்கு அப்பால் சென்று விடுகின்றனர். இப்ப விதுர என்ன திரராட்டினரும் அதைத்தான் அவருக்கு அந்த கதை வரப்போகுது. ஓகே, அடுத்தது தனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இத்வஸ்த மாயா குணோதஸ்கோ நிருத்த கருணாசய நிவர்த்திதா கிலாகார ஆஸ்தே ஸ்தானூர் இவாசல ரஸ்யாத்தாரயோ மைவாபு சன்யஸ்தாஹித கர்மண. மொழிபெயர்ப்பு இவர் புலன்களின் எல்லா அவர் புலன்களின் எல்லா புறச்செயல்களையும் கூட நிறுத்தி ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டவராகவும் இருக்க வேண்டியிருக்கும். எல்லா பௌதிக கடமைகளையும் துறந்த பின் அவ்வழியில் உள்ள தடைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக அவர் அசையாமல் நிலை பெற்றிருக்க வேண்டும். பொருளுரை: திருதராஷ்டிரர் யோக முறையினால் எவ்வித பௌதிக விளைவும் இல்லாது நிலையை அடைந்திருந்தார். ஜட இயற்கை குணங்கள் ஒருவனை சலிப்பில்லாமல் ஜட பொருளை அனுபவிக்க தூண்டுகின்றன. ஆனால் யோக முறையினால் அத்தகைய பொய் இன்பத்திலிருந்து ஒருவரால் தப்ப முடியும். ஒவ்வொரு புலனும் அவன் உணவை தேடுவதில் சுறுசுறுப்பாக உள்ளது. இதனால் பந்தப்பட்ட ஆத்மா எல்லா பக்கங்களிலும் இருந்தும் தாக்கப்பட்டு எந்த வேலையிலும் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகின்றது. திருதராட்டினரை வீட்டிற்கு அழைத்து வர முயன்று அவருக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்று நாரதர் யுதிஷ்டிரருக்கு அறிவுரை கூறினார். அவர் இப்பொழுது பௌதிக கவர்ச்சிக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார். ஆனால் ஜட இயற்கை குணங்களுக்கு மேலே பரிசுத்தமான ஆன்மீக குணம் உள்ளது. பிரதிபலன் இல்லாத நிலை நிற்குணம் எனப்படும். ஆன்மீக குணமும் அதன் விளைவுகளும் முற்றிலும் ஒத்திருக்கின்றன. எனவே ஆன்மீக குணம் பௌதிக குணங்களிலிருந்து வேறுபட்டதாக அறியப்படும் பொழுது அது நிற்குணம் எனப்படுகின்றது. ஜட இயற்கை குணங்கள் முற்றிலும் நின்றுவிட்டபின் ஒருவர் ஆன்மீக பிரதேசத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றார். ஆன்மீக குணங்களை கொண்ட செயல் பக்தி என்று அழைக்கப்படுகின்றது. எனவே பக்தி என்பது பகவானுடனான நேரடி தொடர்பினால் அடையப்படும் நிற்குணமாகும். ஹரே கிருஷ்ணா.
பாருங்க, அவர் புலன்களின் எல்லா புறச்செயல்களையும் கூட நிறுத்தி ஜட இயற்கையின் குணங்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படாதவராகவும் இருக்க வேண்டி இருக்கும். எல்லா பௌதிக கடமைகளையும் துறந்த பின் இவ்வழியில் உள்ள தடைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவராக அவர் அசையாமல் நிலை பெற்றிருக்க வேண்டும். அந்த யோகத்தில் அவர் இருக்கிறார். அப்ப திருராட்டினர் யோக முறையினால் எவ்வித பௌதிக விஷயங்களும் இல்லாத நிலையை அடைந்திருந்தார். இப்ப திருராட்டினர் இந்த பாருங்க, பௌதீகத்துக்கே மூடி போனதால 100 குழந்தைகளை இழந்தார், ராஜ்யத்தை இழந்தார், எல்லாமே அடைஞ்சவரால திருப்பி அப்படி ஒரு ஆழ்ந்த பற்றில இருந்தவரை பாருங்க எந்த இடத்துக்கு விதிரர் கொண்டு வந்துட்டாரு. இதுதான் தூய ஆத்மாக்களாலே எங்களுக்கு கிடைக்கிற நன்மை. பாருங்க, இப்ப எவ்வித பௌதிக விளைவும் இல்லாத நிலையை அடைந்திருந்தார். ஜட இயற்கை குணங்கள் ஒருவனை சலிப்பில்லாமல் ஜட பொருளை அனுபவிக்க தூண்டுகின்றன. நாங்கள் ஏதன் சலிப்பில இருக்கிறோமா, என்னத்தை அனுபவிக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாரி வேண்டி தந்தாலும் வேண்டாம் என்று சொல்லுவோமா, ஒவ்வொரு நகை வேண்டி தந்தா வேண்டாம் என்று சொல்லுவோமா, விதமான சாப்பாடு தந்தா வேண்டாம் என்று சொல்லுவோமா? சலிப்பே கிடையாது பௌதிக விஷயத்துல, போதுமண்ட மனமே வராது. அப்ப ஆனால் யோக முறையினால் அத்தகைய பொய்யின்பத்தில் இருந்து ஒருவரால் தப்ப முடியும். ஒவ்வொரு புலனும் அதன் உணவை தேடுவதில் சுறுசுறுப்பாக உள்ளது. இதனால் பந்தப்பட்ட ஆத்மா எல்லா பக்கங்களிலும் இருந்தும் தாக்கப்பட்டு எந்த வேளையிலும் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகிறது. பாருங்க, பந்தப்பட்ட ஆத்மாக்கள் எல்லா பக்கத்தாலையுமே தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் திருப்தியா ஒரு நிலத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லாம போய் கொண்டிருக்குது. திருராட்டினரை வீட்டுக்கு அழைத்து வர முயன்று அவருக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்று நாரதர் உதிஷ்ணருக்கு அறிவுரை கூறுறார். எப்படி கூறுறார்? எல்லா பக்கத்தாலும் இப்ப உணவை தேடி அலைகிறோம், எல்லா பக்கத்தாலும் தாக்கப்பட்டு போயிருக்கிறோம். அப்ப இந்த நிலைப்புக்கு திருப்பி திருராட்டினர் வர வேண்டாம். திருராட்டினர் இப்ப தூய்மை அடைஞ்ச நிலையில அவர் அங்க இருக்கிறார், அவரை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம்னு நாரதர் சொல்றார் அவருக்கு. அவர் இப்பொழுது பௌதிக கவர்ச்சியில் இருந்து அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார். ஆனால் ஜட இயற்கை குணங்களுக்கு மேலே பரிசுத்தமான ஆன்மீக குணம் உள்ளது. பிரதிபலன் இல்லாத நிலை நிற்குணா எனப்படும். எதிலுமே ஆசைப்படாம பிரதிபலன் எதுவுமே இல்லாம இருந்தா நிற்குணா என்ற நிலையில இருக்கிறது. அப்ப ஆன்மீக குணமும் அதன் விளைவுகளும் முற்றிலும் ஒத்திருக்கின்றன. எனவே ஆன்மீக குணம் பௌதிக குணங்களில் இருந்து வேறுபட்டதாக அறியப்படுகிறது. அறியப்படும் பொழுது அது நிற்குணம். நிற்குணம் என்றா என்ன? எந்த ஆசையுமே இல்லாத குணம் நிற்குணம். அப்ப எனப்படுகிறது. ஜட இயற்கை குணங்கள் முற்றிலும் நின்று விட்ட பின் ஒருவர் ஆன்மீக பிரதேசத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார். அப்ப நாங்கள் எல்லாம் அனுமதிக்கப்படுவோமா அந்த ஆன்மீக பிரதேசத்துக்குள்ள? கமலா மாதாஜி இல்லையென்றே சொல்லிடுறேன். அப்ப ஆன்மீக குணங்களை கொண்ட செயல் பக்தி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப எனவே பக்தி என்பது பகவானுடனான நேரடி தொடர்பினால் அடையப்படும் நிற்குணம் ஆகும். எந்த ஆசையுமே இல்லை. இப்ப பகவான நிற்குணா என்று சொல்றது, அதை நாத்தியவாதிகள் என்ன பகவானுக்கு உருவம் இல்லை, அதாலே அவருக்கு குணம் இல்லை என்று சொல்றது, அது இல்லை அர்த்தம். பகவான் இந்த பௌதிக குணங்கள் இல்லாதவர், அவர் எல்லாத்துக்கும் அப்பால் பட்டவர், அதால நிற்குணா. அதைத்தான் இப்ப இவர் திருராட்டினரும் அந்த இடத்துக்கு வரணும், எந்த ஆசையுமே இல்லாம இருக்கணும், நிற்குணா, ஆசைகள் இல்லையென்று சொன்னார். சசிமாதாஜி. சாவா ஆத்யானந்தராஜன் பரதக பஞ்சமேகனி காலேவரம் ஹஸ்தி அதிஸ்வம் தச்சாபஸ்மி பவிக்யதி. மொழிபெயர்ப்பு. ராஜனே, அவர் இன்றிலிருந்து 5ஆம் நாளில் உடலை விட்டு விடுவர், அது சாம்பலாகி போய்விடும். பொருளுடன் திருதராஷ்டிரன் உடலை விட்ட பின் அவரது யோக சக்தியினால் அவ்வுடல் தானாகவே எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதால் எந்த ஈமச் சடங்குகளும் தேவையில்லை. எனவே யுதிஷ்டர் அங்கு செல்ல வேண்டியதில்லை என்பதையே நாரத முனிவரின் குறிப்பு உணர்த்தியது. யோகியால் தான் விரும்பிய நேரத்தில் உடலை விட்டுவிட முடியும். பிறகு சுயமாக உண்டாக்கப்படும் நெருப்பால் அவ்வுடலை சாம்பலாக்கி அவர் விரும்பிய உலகை அவரால் அடைய முடியும். அப்ப இது அடுத்த நீங்க தான். அப்ப இப்ப உதிஷ்ணர் சொல்ற, நீ போய் கூட்டி கொண்டு வர தேவையில்லை, அவர் 5 நாள் இந்த உடம்பை விட போறார், சாம்பலாக போகுது, அதை இதுல கொடுக்குறாரு. அடுத்தது தயாமேனேக நீர் தேகே பத்யக பாகினி சாகோடயே பகீக சதீத பதிம் சாத்வீதம் அக்னி மனுவேஷ்யதி. மொழிபெயர்ப்பு.
யோக சக்தியினால் உண்டாக்கும் தீயில் பர்ணசாலையுடன் தன் கணவரின் தேகம் எரிக்கப்படும் பொழுது வெளியிலிருந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கும் பதிவிரதனையான அவரது மனைவியையும் ஆழ்ந்த கவனத்துடன் அத்தீயில் பிரவேசிக்க போகின்றார். பொருளுரை: காந்தாரி திருதராஷ்டிரனின் மிகச்சிறந்த வாழ்க்கை துணைவியாகவும் பதிவிரதியாகவும் இருந்தாள். எனவே யோகத்தீயில் பர்ணசாலையுடன் தன் கணவரும் எரிந்து சாம்பலாவதை கண்டதும் அவள் மனோதிடத்தை இழந்தாள். 100 மகன்களையும் இழந்து வீட்டை விட்டு வெளியேறிய அவள் காட்டில் தன் அன்புக்குரிய கணவரும் எரிந்து போவதை கண்டாள். இப்பொழுது உண்மையாகவே அவள் தனிமையை உணர்ந்தாள். எனவே தன் கணவர் எரிந்து கொண்டிருந்த தீயில் அவளும் பிரவேசித்து கணவருடன் மரணத்தை தழுவினாள். அது சதி அல்லது இறந்த கணவருடன் உடன்கட்டை ஏறுதல் என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் இது ஒரு பெண்ணின் மிகவும் பக்குவமான செயல் என்று கருதப்படுகின்றது. பிற்காலத்தில் கணவனுடன் உடன்கட்டை ஏற விரும்பாத பெண்ணும் அதை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதால் இச்சடங்கு வெறுக்கத்தக்க குற்ற செயலாக கருதப்பட்டது. கடந்த யுகங்களின் காந்தாரியும் மற்றவர்களும் உடன்கட்டை ஏறியதைப் போல் இன்றைய பெண்களால் செய்ய முடியாது. காந்தாரியை போன்ற ஒரு பதிவிரதத்தை அக்கினியை விட தன் கணவனின் பிரிவு அதிகமாக சகிப்பதை உணர்வாள். அத்தகைய ஒரு பெண் தன்னிச்சையாக உடன்கட்டை ஏறலாம். இதில் யாருடைய வற்புறுத்தலும் இல்லை. இச்சடங்கு ஒரு சம்பிரதாயமாக மாறி ஒரு பெண் இதை செய்தே தீர வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்ட போது இது உண்மையாகவே குற்றச் செயலானது. எனவே இச்சடங்கிற்கு அரசாங்கம் தடை விதித்தது. நாரதரின் இந்த முன்னறிவிப்பு விதவையான தன் பெரிய அன்னையை தேடி செல்வதிலிருந்து திருதராஷ்டிர மகாராஜனை தடுத்தது. ஹரே கிருஷ்ணா. இப்ப அவர் 5 நாள் சாக போறான்னு சொன்னது. அப்ப இங்க இவ யோக சக்தியினால் உண்டாகும் யோக சக்தியினால உண்டாகும் தீயில அவற்றை பர்ணசாலையுடன் தன் கணவரின் தேகம் எரிக்கப்படும் போது வெளியிலிருந்து அதை கவனித்துக் கொண்டிருந்த பதிவிரதையான அவரது மனைவியும் ஆழ்ந்த கவனத்துடன் அத்தீயில் பிரவேசிக்க போகிறாளார். காந்தாரியும் அதுக்குள்ள போறா. அப்ப காந்தாரி திருராடன் மிகச்சிறந்த வாழ்க்கை துணைவியாகவும் பதிவிரதியாகவும் இருந்ததால் எனவே யோகத்தீயில் பர்ணசாலையுடன் தன் கணவரும் எரிந்து சாம்பலாவதை கண்டதும் அவளும் மனோ திறத்தை இழந்தாள். அப்படி 100 பிள்ளைகளையும் இழந்துட்டா. இப்ப கணவனே இழந்துட்டா. அப்ப அதாலே அவவும் அதுக்குள்ள போய் எரிந்து போவதை கண்டோம். பாருங்க, வீட்டை விட்டு வெளியேறியவள் காட்டில் தன் அன்புக்குரிய கணவரும் எரிந்து போவதை கண்டால் இப்போது உண்மையாக அவள் தனிமையை உணர்ந்தாள். கணவன் இருக்கும் மட்டும் தனிமை இருக்காது. கணவனும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, கணவனும் இல்ல, காட்டுல இப்ப தனிமையை உணர்றா. எனவே தன் கணவர் எரிந்து கொண்டிருந்த தீயில் அவளும் பிரவேசித்து கணவருடன் மரணம் அடைகிறா காந்தாரியும். அப்ப இது முந்தி பதிவான கணவனும் மனைவியும் சேர்ந்து உடன்கட்டையர்னு ஒரு காலம் இருந்தது. பிறகு ஒரு காலம் வலுக்கட்டாயமா மனைவியை அதுக்குள்ள எரிய வைக்கிற காலம் இருந்தது. அதால இது தடை செய்யப்பட்ட அரசாங்கத்தால இப்ப இது இந்த நிகழ்ச்சி இப்ப நடக்கிறது இல்லை. அப்ப இப்ப நாரதர் உதிஷ்ணருக்கு சொல்றார், இப்ப உத்திரராட்னரும் 5 நாளுக்கு அவரும் இறந்துடுவார். அவ இறந்தோன உன் பெரியம்மாவும் இறந்துடுவா, நீ அவ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை என்ற கதையெல்லாம் சொல்லி உதிஷ்ண மகாராசாக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அடுத்தது 59 இதோட முடிவு. இதோட அத்தியாயம் முடிச்சு விடுவோம். ஓகே அம்மா. விதுரஸ்து தத் ஆச்சரிய பாரதியில ராணி மாதத்தியம். விதுரஸ்து தத் ஆச்சரியம் நிச்சயா குருநந்தன ஹர்க சோக ஜுதஸ்மத் காந்தா தீர்த்த நிவேசக. யோக என்ன ராணி மாதாஜி? விதுரர் அந்த ஆச்சரியத்தை கண்டு மகிழ்ச்சியும் துன்பமும் மேலிட
அப்புண்ணிய தீர்த்தத்தில் இருந்து கிளம்பி சென்று விடுவர். திருதராஷ்டிரர் பௌதிகத்தில் முன்பு அளவுக்கு அதிகமான பற்றி கொண்டிருந்தார் என்பதால் இப்பொழுது அவர் முத்தியடைந்த யோகியாக அதிசயமான முறையில் உடலை விட்டதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். திருதராஷ்டிரர் வாழ்வில் உயர்ந்த கதியை அடைவதற்கு விதுரர் தான் காரணம் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே அதை அறிந்த விதுரர் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவரது தமையனை ஒரு தூய பக்தராக மாற்ற முடியவில்லையே என்று அவர் வருத்தப்பட்டார். பகவானின் பக்தர்களான பாண்டவர்களிடம் திருதராஷ்டிரர் விரோதம் கொண்டிருந்தார். இதனால் தான் விதுரர் அவர் தூய பக்தராக மாற்றவில்லை. அப்படியா நில்லுங்க பிள்ளையம்மா. தூய பக்தராக மாற்றவில்லை. பகவானின் திருவடிகளில் இழைக்கப்படும் குற்றத்தை விட ஒரு வைஷ்ணவரின் பாதங்களில் இழைக்கப்படும் குற்றம் அதிக ஆபத்தானதாகும். திருதராஷ்டிரர் கடந்த கால வாழ்வில் ஆழ்ந்த பௌதிக பற்று கொண்டிருந்தார் என்றாலும் விதுரர் அவருக்கு கருணை காட்டுவதில் மிகவும் தாராளமாக நடந்து கொண்டார். ஆனால் தற்போதைய வாழ்வில் கிடைக்கப் போகும் அத்தகைய பலன் முடிவாக பரமபுருஷ பகவானின் விருப்பத்தை பொறுத்தது என்பதில் சந்தேகமில்லை. எனவே திருதராஷ்டிரருக்கு முக்தி மட்டும் தான் கிடைத்தது. மேலும் இத்தகைய முக்தி பெற்ற பல வாழ்வுகளுக்கு பிறகுதான் ஒருவர் பக்தி தொண்டில் நிலையை அடைகின்றார். தமது அண்ணனையும் அண்ணியையும் இழந்ததால் விதுரர் உண்மையாகவே மிகவும் வருத்தப்பட்டார். இந்த வருத்தத்தை போக்கும் ஒரே வழி தீர்த்த யாத்திரை தான். இதனால் விதுரர் திரும்பவும் அழைப்பதற்கு யுதிஷ்டருக்கு வாய்ப்பில்லாமல் போனது. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, விதுரர் அந்த ஆச்சரியத்தை கண்டு மகிழ்ச்சியும் துன்பம் மேலிட்ட அப்புண்ணிய தீர்த்தத்திலிருந்து கிளம்பி சென்று விடுகிறார். இதெல்லாம் நடக்க விதுரரும் அங்க இது திருராட்னர் காந்தாரி வேண்டிய இதெல்லாம் நடக்க விதுரரும் அந்த புண்ணிய இடத்துல இருக்கிறார். அப்ப திருராட்னர் பௌதியத்தில் முன்பு அளவுக்கு அதிகமாக பற்று கொண்டிருந்தார் என்பதில் இப்பொழுது அவர் முத்தியடைந்த யோகி யாக அதிசயமான முறையில் உடலை விட்டதையும் கண்டு ஆச்சரியப்பட்டார் விதுரர். அவர் எப்படி இருந்தவரே இந்த நிலைமைக்கு வந்தாரண்டு. அப்ப திருராட்னர் வாழ்வில் உயர்ந்த கதியை அடைந்ததற்கு விதுரர் தான் காரணம் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்ப எனவே அதை அறிந்த விதுரர் மகிழ்ச்சி அடைந்தார். இதை விதுரர் முதலே சொல்லி இருந்தா திருராட்னர் கேட்டிருப்பாரா? 100 பிள்ளைய முழந்து எல்லாத்தையும் முழந்தா பிறகுதான் இதை இப்ப இந்த அறிவை கேட்கிறார். அப்ப ஆனால் அவரது தமையனான ஒரு தூய பக்தராக மாற்ற முடியவில்லை என்று அவர் வருத்தப்பட்டார். அவர் ஒரு தூய பக்தர் நிலைக்கு அவரை மாற்ற முடியாம போச்சான்னு விதுரர் வருத்தப்பட்டார். பகவானின் பக்தர்களான பாண்டவர்களிடம் திருராட்னர் விரோதம் கொண்டிருந்தார். இதனால் தான் விதுரர் அவரை தூய பக்தராக மாற்றவில்லை. இப்ப கிடைச்சதா பதில்? பாருங்க, பகவானின் திருவடிகளில் இழைக்கப்படும் குற்றத்தை விட ஒரு வைஷ்ணவரின் பாதங்களில் இழைக்கப்படும் குற்றம் அதிகம் ஆபத்தானதாகும். இவர் இப்ப பகவான் ராஜ்யத்துக்கு போய் அடைய இல்லை திருராட்னர். ஏன் அவர் அந்த வைஷ்ணவருக்கு பகவான் பக்தர்களுக்கு செய்த குற்றம், பஞ்சபாண்டவர்களுக்கு செய்த குற்றம், அதை அவரை பக்தராக மாற்ற முடியவில்லை. விதுரர் கவலைப்படுற. அப்ப பகவானின் திருவடியில் இழைக்கப்படும் குற்றத்தை விட ஒரு வைஷ்ணவரின் பாதங்களில் இழைக்கப்படும் குற்றம் அதிக ஆபத்தானதாகும். திருராட்னர் கடந்த கால வாழ்வில் ஆழ்ந்த பௌதிக பெற்று கொண்டிருந்தார் என்றாலும் விதுரர் அவருக்கு கருணை காட்டுவதில் மிகவும் தாராளமாக நடந்து கொண்டார். இப்ப விதுரற்ற கருணையால தான் அவரால் இப்ப இதை அடைய முடிஞ்சது. அப்ப ஆனால் தற்போதைய வாழ்வில் கிடைக்க போகும் அத்தகைய பலன் முடிவாக பரமபுருஷ பகவானின் விருப்பத்தை பொறுத்து என்பதில் சந்தேகம் இல்லை. திருராட்னருக்கு அவருக்கு கிடைக்க போற வாழ்வு ஆற்ற கருணை வேணும், பகவான் கருணை வேணும். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டதார் விதுரர் அவரை. அப்ப எனவே திருராட்னருக்கு முத்தி மட்டும்தான் கிடைத்தது. மேலும் இத்தகைய முத்தி பெற்ற பல வாழ்வுகளுக்கு பிறகுதான் ஒருவர் பத்தி தொண்டு நிலையை அடைகின்றார். இப்ப இவரால இன்னும் பத்தி தொண்டு நிலைய திருராட்னர் அடைய இல்லை. அவருக்கு முத்தி அடைய வாய்ப்பை சொல்லி கொடுத்தார். பத்தி அடையல இனிய புறப்படுத்தித்தான் அவர் பத்தியை அடைய வேணும். அப்ப தமது அண்ணனையும் அண்ணியையும் இழந்ததால் விதுரர் உண்மையாகவே மிகவும் வருத்தப்பட்டார். இந்த வருத்தத்தை போக்க அவர் திருப்பியும் யாத்திரை போட்டார். தீர்த்த யாத்திரைக்கு அவர் போட்டார். அப்ப விதுரரும் திரும்பி அழைப்பதற்கு யுதிஷ்டருக்கு வாய்ப்பு இல்லாம போச்சுது. இப்ப திருராட்னர் போட்டார், பெரியம்மா போட்டார், விதுரரும் தீர்த்த யாத்திரை போட்டார். கடைசி ஸ்லோகம் அம்மா.
इति उक्त्वा कृदा सुवर्क नारदा सगा दुम्बुरुक उदिष्णो वास्तस्य ग्रुदि कृत्वा याक्षक. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இப்படி கூறிவிட்டு மாமுனிவரான நாரதர் தமது வீணையுடன் ஆகாயத்தில் கிளம்பினார். கிருஷ்ணர் அவரது உபதேசத்தை உள்ளத்தில் நிறுத்தினார். எல்லா கவலைகளையும் அவரால் போக்கிக் கொள்ள முடிந்தது. பொருளிலே பகவான் கருணையால் ஓர் ஆன்மீக உடலை பெற்ற நாரதர் நிச்சயமாக விண்வெளியில் சஞ்சரிக்க கூடியவராவார். ஜட ஆன்மீக வெளிகளில் உள்ள எந்த கிரகத்துக்கும் அவரால் தடையின்றி சிறிது நேரத்தில் சென்றுவிட முடியும். முற்பிறப்பில் அவர் ஒரு பணிப்பெண்ணின் மகனாக இருந்ததை நாம் முன்பே விளக்கியுள்ளோம். தூய பக்தர்களுடன் தொடர்பு கொண்டதால் அவர் விண்வெளியில் எப்பொழுதும் தடையின்றி பிரயாணம் செய்யும் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். எனவே ஒருவர் நாரதரின் அடிச்சுவடுகளை பின்பற்ற முயல வேண்டும் என்பதுடன் யந்திர கருவிகளால் மற்ற உலகங்களுக்கு செல்லும் வீணான முயற்சியை கைவிட வேண்டும். கிருஷ்ணர் சிறந்த பக்தராக இருந்தார். அவரால் அவ்வப்போது நாரதரை காண முடிந்தது. நாரதரை காண விரும்பும் ஒருவர் முதலில் பக்தி உள்ளவராக இருந்து நாரதன் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் திருராட்டரின் துறவு என்னும் தலைப்பை கொண்ட 13ஆம் அத்தியாயத்துக்கான 10 வேதாந்த வருடங்கள் இவ்வாறு நிறைவேறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. அப்ப நாரத முனிவரங்க அவர் கூட இதை எல்லாத்தையும் கூறிவிட்டு யாருக்கு உதிஷ்ண மகாராசாக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு தன் வீணையோட ஆகாயத்துல கிளம்பினார். அப்ப உதிஷ்ணர் அவற்றை உபதேசங்களை உள்ளத்துக்குள்ள நிறுத்தியதால் எல்லா கவலைகளையும் அவரால் போக்கிக் கொள்ள முடிந்தது. முதல் குருச்சேத்திர யுத்தத்திலே அவற்றை கவலை எல்லாம் தீர்த்தது பீஷ்மதேவர். இப்ப இந்த கவலை எல்லாம் நாரத தேவரால தீர்க்கப்படுகிறது. அப்ப பகவானின் கருணையால் ஓர் ஆன்மீக உடலை பெற்ற நாரதர் நித்தியமாக விண்வெளியில் சஞ்சரிக்க கூடியவர் ஆவார். ஜட ஆன்மீக வழிகளில் உள்ள எந்த கிரகத்துக்கும் அவரால் தடையின்றி சிறிது நேரத்தில் சென்றுவிட முடியும். பௌதிகமாயும் சரி ஆன்மீகமாயும் சரி எந்த கிரகத்துக்கையும் அவரால் போக முடியும் நாரதரால. அப்ப சென்று முற்புறவியில் அவர் ஒரு பணிப்பெண்ணின் மகனாக இருந்ததை நாம் முன்பே விளக்கினோம். ஞாபகம் இருக்கா? நாரதட்ட இதை படிச்ச எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஓகே. அப்ப தூய பக்தர்களுடன் தொடர்பு கொண்டதால் அந்த 4 மாத காலத்திலே அந்த தூய பக்தர்களோட அவர் தொடர்பு கொண்டதால அவர் விண்வெளியில் எப்பொழுதும் தடையின்றி பிரயாணம் செய்யும் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இப்ப இங்க பாருங்க, விதுரரால அவருக்கு முத்தி அளிக்கப்பட்டது திருராட்னருக்கு. நாரதருக்கு பக்தர்களால அந்த 4 மாத சதுர்மாசிய நேரத்தால பக்தர்களின் தொடர்புனால இவர் இந்த சக்தியை இவருக்கு கிடைச்சிருக்கு. அப்ப எனவே ஒருவர் நாரதரின் அடிச்சுவடுகளை பின்பற்ற முயல வேண்டும் என்பதுடன் இயந்திர கருவிகளால் மற்ற உலகங்களுக்கு செல்லும் வீணான முயற்சிகளை கைவிட வேண்டும். இவர் எந்த கிரகத்துக்கும் போய் வருவார். இந்த பௌதிக கிரகம் மட்டுமில்லை, ஆன்மீக கிரகத்துக்கும் போய் வரக்கூடியவர் நாரதர். அவர் இந்த விண்வெளி கிரகங்களையா பாவிச்சார்? அவர் விண்வெளி இந்த இதுகள் ஒன்றையுமே அவர் பாவிக்கல, விமானங்களை. அப்ப அவரால் அவ்வப்போது நாரதரை காண முடிந்தது. அப்ப என்ன, உதிஷ்ணர் சிறந்த பக்தராக இருந்ததினால் இவர் உதிஷ்ண மகாராஜன் அரண்மனைக்கு எப்பவுமே வந்து போறவர் நாரதர். அப்ப அவரால் அவ்வப்போது நாரதரை காண முடிந்தது. நாரதரை காண விரும்பும் ஒருவர் முதலில் பக்தி உள்ளவராக இருந்து நாரதரின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். உதிஷ்ண மகாராஜா ஒரு பக்தர். அவர் பகவான் மிகச்சிறந்த பக்தர்கள். அந்த பக்தர்களின் இடத்துக்கு நாரதர் வாரார். அவர் அறிவை கொடுக்கிறார். இவர் அசுரற்ற இடத்துக்கும் போய் வருவார். நாரதர் எந்த இடத்துக்குமே போவார். அசுரனுக்கும் போய் அறிவை கொடுப்பார், பக்தர்களுக்கும் போய் ஆன்மீகமான அறிவை கொடுப்பார். கம்சனுக்கு என்ன சொன்னவர், நீ என்னென்று 8வது குழந்தைதான் உன்னை கொல்ல போதுன்ட்டு நீ என்னென்று இருக்கிற, ஏன் இப்ப பிறக்கிற குழந்தை கூட உன்னை கொண்டா என்ன? ஓகே, கம்சன் திருப்பி போய் சிறையில போட்டு அடைச்சிட்டு ஓகே போதாண்டு திருப்பி போய் வாசுதேவரையும் தேவகையும் கொண்ட காலாகிரகத்திலேயே போட்டு சங்கிலியால பூட்டிட்டார். அப்ப அப்படி நாரதர் எல்லா இதையும் பார்ப்பார். அப்ப நாரதர் ஆன்மீகமான உடல் அவருக்கு எங்கேயுமே போய் வரக்கூடியவர். எங்களுக்கும் ஒரு ஆன்மீக குரு மூலம் எங்களுக்கும் பத்து செல்ல முடியும். ஆனா இந்த புரோபாதா அவரும் ஒரு நாரதர் தான். அவர் நாரதர் முறையில அவரும் எல்லா இடமுமே பிரச்சாரம் செய்தார். அவர் எழுதி வச்சதுல தான் நாங்க படிக்கிறோம். பகவான் கருணையாலே எங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்குது. ஹரிநாமத்தையும் சொல்லி புரோபாதாண்ட சொன்னதை எல்லாத்தையும் நாங்களும் கிரகிச்சு சொன்னோம்டா எங்களுக்கு நாளுக்கு நாள் பத்தியில முன்னேறி பகவான் தாமரப்பாதத்தை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி.